श्रेयसे सज्जनानां पुराधीशं गुरुतरदयादुग्धसिन्धुं तमीडे श्रीवत्साङ्गं श्रुतिमतगुरुच्छत्रशीलैकथा தையில் அர்த்தத்தில் உதித்த ஆழ்வான் என்ன, மாசி புனர்பூசத்திலே அவதரித்த குலசேகர பெருமான் என்ன, இவ்விருவருடைய திருநட்சத்திர உற்சவங்களை கொண்டாடும் வண்ணம் திருவரங்கம் பெரிய கோயிலில் இந்த உபன்யாச நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிலே ஆழ்வானுடைய பஞ்சஸ்தவங்களிலும் பிரகாசிக்கக்கூடிய வேதாந்தார்த்தங்களை பற்றி விண்ணப்பிக்க வேண்டும் என்பது அடியனுக்கு இடப்பட்ட ஒரு கட்டளை. இந்த கட்டளையை செவ்வனே நிறைவேற்ற சாமர்த்தியம் இல்லை என்பது ஒரு பக்கம். உபன்யாசத்துக்கு சரியா அந்த சமயத்தில் வரக்கூடிய சாமர்த்தியம் இன்றைக்கு வாய்க்காமல் போயிட்டுங்கிறது மற்றொரு தோஷம். இரண்டுக்குமாக முதலிலே காத்து கொண்டிருந்த கோட்சியாரிடத்திலே அடியினுடைய ஒரு பரிணாமத்தை, அடியினுடைய க்ஷமாயாசனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலிலே. அதற்கு பிறகு அவகாசானுகரமாக ஏதோ சில விஷயங்களை விண்ணப்பிக்க தொடங்குகிறேன். ஆழ்வான் சகல சாஸ்திரங்களிலும் வல்லவர். எம்பெருமானார் தாமே ஸ்ரீபாஷ்யத்தை சாதித்தருளும் காலத்தே நான் சொல்லக்கூடிய பாஷ்ய பங்கி உன் மனசுக்கு ஒத்திருந்தால் எழுது, இல்லாவிடில் எழுத வாழ்ந்தா என்று தாமே நியமித்திருந்தார். அந்த அளவுக்கு எம்பெருமானாருக்கு ஒரு வேதாந்தார்த்தத்திர சந்தேகம் ஏற்பட்டால் கூட தான் தெளிந்த ஞானத்தை உடையவராக அவருடைய தவறுகள் ஏதாவது நிலக்கூடியவைகளையும் கூட போக்கடிக்க வல்லவர் ஆழ்வான். பெருமானாருக்கு அவர் நேர்மானால் உண்மையில சர்வஜம் நேராது, அது வேறு விஷயம். இருந்தாலும் கூட எம்பெருமானார் இவரை அந்த காரியத்தில் நியமிக்கும்படியாக நான் சொல்லக்கூடிய பாஷ்ய பங்கி உன் திருவுள்ளத்துக்கு சேரலாம், திருவுள்ளத்துக்கு சாத்த வேண்டாம் என்று எம்பெருமானாருக்கு அமை நியமித்திருந்தார். இதிலிருந்தே எந்த அளவுக்கு வேதாந்த ஞானம் ஆழ்வாண்டத்திலே ஒருங்கே அமைய பெற்றிருந்ததுன்னு நாம் அறியலாம். சகல சாஸ்திரங்களுடைய சாரத்தையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டது ஆழ்வானுடைய பஞ்சஸ்தவி என்கிற ஸ்தோத்திர தொகுப்பு. அப்படி விலட்சணமான ஒரு ஸ்தோத்திர சமூகம். இதில் இல்லாத சாஸ்திர சம்பிரதாய அர்த்தமே கிடையாதுன்னு சொல்லலாம். வேதாந்த கிரந்தங்களில் கூட சொல்லப்படாத அர்த்தங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றன. சம்பிரதாய கிரந்தங்கள் தெளிவாக சொல்லப்படாத பல அர்த்தங்கள் கூட இதில் மலிந்து காண கிடைக்கின்றனங்கிறது தான் உண்மை. அதில் எல்லா ஸ்தவங்களிலும் வேதாந்த அர்த்தங்கள் இருக்கின்றன. குறைந்தபட்சம் ஓரொரு ஸ்தவத்தையும் ஓரொரு ஸ்லோகத்தையாவது கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த உபன்யாசத்தை தொடங்குகிறேன். ஆழ்வான் அருள் செய்த ஸ்தவங்களுக்குள்ளே ஸ்ரீஸ்தவம் தான் முதல் ஸ்தவம் என்றே பல ஆச்சாரியர்களுடைய கொள்கை. ஸ்ரீஸ்தவம் கடைசியான ஸ்தவம்னு தோற்றும்படியாக தற்போது ஒரு ரீதி தோற்றினாலும் பிரச்சாரம் தோற்றினாலும் கூட பூர்வ கிரந்தங்களை நாம் சேவித்தோமே ஆனால் பட்டருடைய ஸ்ரீமந்திர கோஷம்தான் முதலிலே, பிறகுதான் ஸ்ரீரங்கராஜஸ்தவம். அதே போல் ஆழ்வானுடைய ஸ்ரீஸ்தவம் முதலிலே, பிறகுதான் மற்ற ஸ்தவங்கள் என்றுதான் கிரமம் தோற்றுகிறது. அதுக்கு சேர ஸ்ரீஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கலாம். எம்பெருமானை பற்றி வேதாந்தம்
தெரிவிக்கும் காலத்தே யோஸ்யாத்யக்ஷ பரமே வியோமன், இந்த உலகத்துக்கெல்லாம் அத்தியக்ஷனாக நியந்தாவாக சுவாமியாக பராபதத்திலே ஒருவன் இருக்கிறானே, சோ அங்கவேத எதி வானவேதா சொல்லியிருக்கோம். இந்த வாக்கியம் வேதத்தினுடைய பூர்வபாகத்தில் தான் அமைந்திருக்கிறது. வேதாந்தத்தில் உபனிஷத்தில் அமைந்த ஒரு வாக்கியம் அன்னு இருந்தாலும் கூட இது சொல்லக்கூடிய அர்த்தம் வேதாந்த அர்த்தம் தான் இந்த வாக்கியத்தாலே சொல்லப்படுகிறது. பராபதத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமானும் கூட தன்னுடைய பெருமையை தான் அறிவனான். ஏன்னா தனக்கும் தன் தன்மை அறிவறியான், தானும் தன் பெருமை அறியார் என ஆழ்வார்கள் அருள் செய்த கட்டளையிலே அவ்வெம்பெருமானும் கூட தன்னுடைய பெருமையை அறிய மாட்டான் என்று வேதாந்தம் சொல்கிறது. தைத்தாவேத எத்திர சகா, ஏன்னா அவ்வெம்பெருமானவன் எந்த நிலையிலே இருக்கிறானோ அந்த நிலையை ஆராலையும் அறிய முடியாது, ஒருவரும் அறிந்திரன் என்று சொல்லியிருக்கிறது. உடனே ஒரு சந்தேகம் தான், எம்பெருமானு எஸ் சர்வஜா சர்வவித்து என்று வேதாந்தம் சொல்லுது. அவன் அறியாத விஷயமே கிடையாது, எல்லா பொருள்களையும் உள்ளபடியாக அறிந்தவன், எல்லா வஸ்துக்களுடைய சுரூப சுபாவங்களையும் உள்ளபடியாக அறிந்தவன் என்று எம்பெருமான் சொல்லப்பட்டிருக்கிறான். அப்படி எல்லாவற்றையும் அவன் அறிந்தவனாக சொல்லப்பட்டிருக்க செய்து அவ்வெம்பெருமானவன் தன் பெருமையை அறிய மாட்டான் என்ன சொன்னான். இது எப்படி சேரும்? இப்போ எல்லாவற்றையும் அறிந்தவனா இல்லை பெரும்பாலும் எல்லாவற்றையும் அறிந்தவன், ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் அறிந்தவன் பெருமான. பெரும்பாலும் எல்லா வஸ்துக்களையும் அறிந்திருக்கான், அவனுக்கும் தெரியாத சில வஸ்துக்கள் இருக்கின்றன என்று கொள்ள வேண்டுமான ஒரு சந்தேகம் வருது. இவ்வையத்தை போக்கும் வண்ணம் ஆழ்வானுடைய ஸ்ரீஸ்தவத்திலே ஒரு ஸ்லோகம் அமைந்துள்ளது. தேவித்வன் மகிமாவதன் ஹரிணா நாபி த்வயா ஞாயத்தே யத்யப்யேவம் அதாபி நைவ யுவயோः சர்வஜ்ஞதா ஹீயத்தே யன்னாஸ்த்யேவ ததஜ்ஞதாம் அனுகுணாம் சர்வஜ்ஞதாயா விதுः வ்யோமாம் போஜம் இதந்தயா கில விதன்னு பிராந்தோயம் இத்யுச்யதே. பிராட்டியை பார்த்து அழைக்கிறார் ஆழ்வான். தேவி திருநாச்சியார் அழைக்கிறார். துவன் மகிமாவதிகி, உன்னுடைய மகிமை கடல் இருக்கே, அந்த கடலுக்கு எல்லை ஹரிணா, அந்த எல்லையை எம்பெருமானும் அறிய மாட்டான். நாபி த்வயா ஞாயத்தே, நீயும் அதன் எல்லையை அறிய மாட்டாய்ன்னு சொல்கிறார் ஆழ்வான். சரி, எம்பெருமானையும் எல்லாம் அறிந்தவன் என்று சாஸ்திரம் சொல்றது. பிராட்டியும் ஆத்ம வித்யா தேவிக்கும் முக்கிய வித்யா யஜ்ஞ வித்யா மகாவித்யா இதெல்லாம் பலவிதமாக கொண்டாடப்படக்கூடியவள், எல்லா வித்யைகளுக்கும் அபிமானி தேவதையாக இருக்கக்கூடியவள், எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய பாரதி தேவி சா பாரதி பகவதிக்கு எரியதாசின் ஆழ்வான் தாமே அருளி செய்தார். அந்த ஞானத்தை எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவளே பிராட்டி. இப்போ எல்லாம் அறிந்தவள் பிராட்டி. ஆக எல்லாம் வல்லவனாக எல்லாம் அறிந்தவனாக சொல்லப்பட்ட எம்பெருமான் என்ன, எல்லாம் அறிந்தவளாக கொண்டாடப்படக்கூடிய பிராட்டி என்ன, இருவரும் பிராட்டியின் பெருமையின் எல்லையை அறிய மாட்டார்கள் என்று சொன்னால் இது முரண்பாடாக இருக்கிறது என்று கேள்வியாள சமாதானம் சொல்கிறார். என் நாஸ்தியேவ ததஜ்ஞதாம் அனுகுணாம் சர்வஜ்ஞதாயா விது என்று. ஒரு வஸ்து இல்லைன்னா இல்லாத வஸ்துவை இல்லைன்னு அறிந்தால் தான் உண்மை அறிவாக இருக்குமே ஒழிய, இல்லாத வஸ்துவை இருக்கிறது என்று அறிந்தால் அது உண்மை அறிவாக இருக்காது. ஒரு பெரிய வித்வான், இந்த பெரிய வித்வானை பார்த்து, நீர் முயல் கொம்பை பார்த்தது உண்டா, முயல் கொம்பை பற்றின அறிவு உனக்கு உண்டா, ஆகாஷ தாமரை பற்றின அறிவு உனக்கு உண்டா, எல்லாம் தெரியும் சொல்கிறாள். ஆகாஷ தாமரை உனக்கு தெரியுமா தெரியாதா, முயல் கொம்பு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொன்னான். இவன் தெரியாதுன்னு சொன்னான், இவனுக்கு ஞானம் இல்லைன்னு பரியாசம் பண்ணி விடுவான் என்பதற்காக தெரியும் என்று அவர் சொன்னால் அதுதான் அஞ்ஞானம். முயல் கொம்பு தெரியுமா, முயல் கொம்பை பார்த்துருக்கீரான்னு சொன்னான். என்ன பார்த்துருக்கேனே, ரொம்ப அழகாக இருக்குவேன், ஆகாஷ தாமரை பூமியில் முளைக்கக்கூடிய தாமரை காட்டும் நன்னா இருக்குவேன் என்ன சொன்னான்னா போச்சு, அஞ்ஞானம் இருக்குன்னா. ஆக ஒரு வஸ்து இல்லை என்றால்
அந்த வஸ்துவை இல்லாத வஸ்துவை இல்லைன்னு அறிதல் தான் ஞானமே ஒழிய இல்லாத வஸ்துவை இருப்பதாக அறிந்தால் அது தவறான ஞானமாக பிரமமாகத்தான் ஆகும். என் நாஸ்தியவ விராட்டியுடைய மகிமைக்கு எல்லைங்கிறது ஒன்று இருக்குமே, ஆனால் அந்த எல்லை அறிந்தால் ஞானம். இப்போ எல்லை இருக்க செய்தே எல்லை தெரியலைன்னா அதுதான் குறைவாக ஆகுமே ஒழிய விராட்டியின் பெருமைக்கு எல்லையே இல்லாதிருக்கிற காலத்தில் எல்லையை ஒருவன் அறியவில்லைங்கிறது அவனுக்கு தோஷமாக ஆகுமான்னு ஆகாது. ஆகையாலே வியோமாம் போஜம் இதந்தையாக்கிற விதம், இதுதான் ஆகாசம் தாமரை. ஆகாசம் தாமரைங்கிறது இப்படி தான் இருக்கும். முயல் கொம்புங்கிறது இதுதான் என்று ஒருவன், மனுஷனுக்கு கொம்புங்கிறது இதுதான், முயலுக்கு கொம்பு இதுதான் ஒருவன் அறிவனை ஆனால் அவனை பிராந்தன் அஜ்ஞன் பித்து பிடித்தவனு தான் சொல்லுவார்களே ஒழிய இதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன். ஆகாசத்தாமரை உட்பட எல்லாத்தையும் அறிந்தவனு யாரும் கொண்டாட மாட்டான். ஆகாசத்தாமரை போய் அறிந்திருக்கிறான்னு அவன் அஜ்ஞன் பிராந்தன் தெளிவற்றவன் என்று தான் சொல்லுவார்கள். அந்த ரீதியில அஜ்ஞானம்ங்கிறது தான் வெளிப்படும். ஆகையாலே உள்ளபடியான ஞானமாவது என்ன என்னால் அது இல்லாத வஸ்துவை இல்லை என்று அறியக்கூடியதாக, இருக்கிற வஸ்துவை இருக்கிறதுன்னு அறியக்கூடியதாக இருக்கக்கூடிய ஞானம் தான் யதா ஞானம். ஆக விராட்டியின் பெருமைக்கு எல்லைங்கிற ஒரு இல்லாத வஸ்து, இல்லாத வஸ்துவை எம்பெருமான் இல்லை என்று அறிதல்கள் தோஷமாக ஆகாது என்று காட்டுவதன் மூலமாக சோ அங்கவேதா என்கிற வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை ஒரு விதமாக விளக்கினவராக ஆகிறார் ஆழ்வான் இவ்விடத்தில். இதுக்கு மேலே ஸ்தவங்களுடைய வரிசைன்னு பார்த்தார். ஸ்ரீஸ்தவம், பிறகு ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம், அதிமானுஷ ஸ்தவம், சுந்தரவாத ஸ்தவம், வரராஜ ஸ்தவம், இதுதான் வரிசை. இருந்தாலும் கூட அந்த வரிசையில் அடி விண்ணப்பிக்க போவதில்லை. சூச்சி கடாக நியாயம் என்று சொல்வார்கள். சூச்சி கடாக நியாயம்னா இரும்பு வேலை செய்யக்கூடிய ஒருவர், அவரிடத்துல ஒருத்தன் போகிறான். ஒருத்தன் போய் எனக்கு பெரிய பாத்திரம், லோக வேலை செய்யக்கூடிய ஒருவரிடத்துல எனக்கு பெரிய பாத்திரத்தை செய்து தர வேணும், பெரிய அண்டா, பெரிய தவளை அதை செய்து தர வேணும்னு ஒருத்தர் கேட்கிறார். அவர் நான் வந்து கேட்டு போகிறார். அதை பண்ணி கொடுப்பதற்கு ஒரு வாரம் ஆகும். ஒருவர் எனக்கு ஒரு ஊசி பண்ணி தர வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ பித்தளையிலையோ அல்லது இரும்புலையோ ஒரு ஊசி வேணும், குண்டூசி வேணும்னு கேட்குறாரு. ஏதோ ஒரு ஊசி செய்து தர வேணும், இல்லை துணி தைப்பதற்கு ஒரு ஊசி வேணும்னு கேட்குறாரு. அவர் நேர்த்தி வந்துட்டார். முதல்ல ஆறு காட்டார்களோ அவருக்கு தான் நான் செய்து தருவேன். நீ இன்றைக்கு தான் வந்திருக்க, உனக்கு நான் அவருடைய காரியத்தை செய்ய முடிந்த பிறகு தான் செய்து தருவேன்னா, அவ்வளோ பெரிய பாத்திரத்தை செய்து தருவதற்கு ஒரு வார காலம், இதை செய்து தருவதற்கு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம். ஆக இந்த சின்ன காரியத்தை இவர் அரை மணி நேர காரியத்தை ஒரு வாரம் கழித்து செய்து தர அளவுக்கு இவரை காக்க வைப்பது தகுமான தகாது. ஆகையால் பிறகு வந்ததாக இருந்தாலும் கூட எது எளிதாக இருக்கிறதோ அதை முதலிலே முடித்து அதிகமாக இருக்கக்கூடியது, நிறைய காலம் தேவைப்படக்கூடியது பெரிய காரியத்தை பிறகு செய்தல், அது முதலிலே வந்திருந்தாலும் அதை பிறகு செய்தல் என்கிற ஒரு நியாயத்துக்கு தான் சூழ்ச்சிக்கட்டாக நியாயம் என்று பேர். அந்த ரீதியில் இந்த ஸ்தவங்களுடைய வரிசை ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம், அதிமானுஷ ஸ்தவம், சுந்தரவாதஸ்தவம், வரராஜஸ்தவம் தான் ஸ்தவங்களுடைய வரிசை. இருந்தாலும் கூட எதில் வேதாந்தார்த்தங்கள் குறைவாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஸ்தவங்களாக முதல்ல பார்த்து விட்டு அதிகமான வேதாந்தார்த்தங்களை கொண்ட ஸ்தவங்களை பிறகு நாம் பார்க்கலாம். அந்த வரிசையில் அதிமானுஷ ஸ்தவத்திலே இரண்டாவது ஸ்லோகம் ஸ்ரேய கிரந்து கிரணாஹ சரணாரவிந்த நிஷ்யந்தமான மகரந்தர சௌகதேஷ்யாஹ தஜ்ஜாஸ்ருதிர்மதுன உத்ஸ இதி பிரதீதாஹ மங்கல்யரங்க நிலயஸ்ய பரஸ்ய தாம்னஹ. பெரிய பெருமாளுடைய திருவடிகள் அவைகளை வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம் இது. அந்த பெரிய பெருமாளுடைய திருவடியிலேருந்து, அதாவது ஸ்ரீரங்க விமானத்தை இருப்பிடமாக கொண்ட, கோயிலாழ்வாரை இருப்பிடமாக கொண்டவர் பெரிய பெருமாள். பரஞ்சோதிஷ்னு பிரசித்தராக இருக்கக்கூடியவர். அந்த பெரிய பெருமாளுடைய திருவடி தாமரைகளிலிருந்து
மகரந்த ரசௌபதேஷ்யாக. தாமரை இருக்கிறது என்றால் தாமரையிலிருந்து மகரந்த ரசம், அந்த ரசப்பிரவாகம் பெறும். அந்த பெரிய பெருமாளுடைய திருவடி தாமரையில் இருந்து பெருகக்கூடிய மகரந்த ரசத்துகள் அந்த அந்த பிரவாகம் என்று சொல்லலாம்படியாக இருக்கும். அது என்னன்னா, உண்மையில பார்த்தா பெரிய பெருமாளுடைய திருவடியிலேருந்து உண்டாகக்கூடிய கிரணங்கள். பெருமாளுடைய திருமேனியானது எங்கும் பரவின ஒளிய உடையதாக இருக்கு. பிரம்மாவானவன் எம்பெருமான தியானம் பண்ண அவ்வெம்பெருமான் பெரிய பெருமாளாக பிரம்மாவுக்கு சேவை சாதிப்பதை பரமேஸ்வர சம்ஹிதையானது தெரிவிக்கிறது. அப்படி தெரிவிக்கும் காலத்தை எம்பெருமானுடைய திருமேனி அது பெரிய உடையதாக இருக்குது. இது திருமேனியுடைய அழகு, ஒளி, ஓரொரு அவயவத்தினுடைய அழகு என்பதெல்லாம் விரிவாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது பரமேஸ்வர சம்ஹிதையிலே. ஆக அப்படி சிறந்த உடையதாக இந்த பெரிய பெருமாளுடைய திருமேனி அமைந்திருக்கிறது. ஆகையால் அந்த கிரணமானது பெருமாளுடைய திருவடியிலிருந்து பெரிய கிரணம், ஒளிக்கதிர், ஒளிக்கற்றை, உயர் வினையே தரும் ஒன் சுடர் கத்தையினர் ஆழ்வார். அப்படி சுடர் ஒளி பெரிய கத்தையாக கிரணமாக திருவடியிலேருந்து வீசுகிறது. அந்த கிரணத்தை பார்த்தா திருவடியிலேருந்து வருகிறபடியாக அதை பார்த்தா என்ன தோத்துறது? ஏன்னா எம்பெருமானுடைய திருவடிங்கிறது ஒரு தாமரை. அத்தாமரையிலிருந்து வரக்கூடிய ஒரு தாமரைனா மகரந்த ரசம். ஆக தாமரையிலேருந்து பெருகக்கூடிய மகரந்த ரச பிரவாகம் தான் இப்படி இருக்கிறதோ, மகரந்த ரசம்தான் அப்படி பெருக்கெடுத்து ஓடுகிறதோன்னு தோற்றும்படியாக அக்கிரணம் அது தோற்றுகிறதுன்னு அழகாக வர்ணிக்கிறது. அது மேலே சொல்றார், இது எப்படி இருக்கிறது? மதுன உத்ஸ இது பிரதீதாக விஷ்ணோஹோ பதே பரமே மத்வ உத்ஸஹ என்று வேதாந்தம் தெரிவிக்கிறது. அதைத்தான் இவ்வாக்கியத்தாலே ஸ்லோகத்தாலே அருள் செய்கிறார் ஆழ்வான். எம்பெருமானுடைய திருவடியிலே மதுவினுடைய பெருக்கு, அது மதுவினுடைய பெருக்கு மதுனா தேன், தேனே மலரும் திருப்பாதும் சேருமாறுன்னு ஆழ்வார்கள் அருள் செய்கிறார்கள். அப்படி தேன் பெருகக்கூடிய திருவடி தாமரை அந்த எம்பெருமானுடைய திருவடியானது எப்படிப்பட்டது என்ற அடியவர்கள் எப்போதும் அதில் ஆதரத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ரொம்ப பிரீத்திய உடையவர்களாக, எப்படி ஒரு ஸ்தனந்தய பிரஜையானது தாயினுடைய மற்ற அவயவங்கள்லாம் கிடக்க செய்து தாயினுடைய முலையிலேயே ஆதரத்தை காட்டுமோ, அதே போல அடியவர்கள் எம்பெருமானுடைய திருமையில் மற்ற அவயவங்கள் எல்லாம் இருந்தால் அவயவங்கள் எல்லாவற்றையும் விடுத்து திருவடியே பற்றுகிறார்கள். எந்த அளவுக்குன்னா ஆழ்வார், நம்ம ஆழ்வார், முன் செய்த முழுவினையால் திருவடி கீழ் குத்தேவல் முன் செய்ய முயலாதே இது அப்படி செய்வது. இப்போ ஆழ்வார் நம்ம ஆழ்வாருங்கிற ஒரு நிலையில பாசுரம் அருளி செய்கிறார், பராங்குஷ நாயகிங்கிற ஒரு நிலையில அருளி செய்கிறார். ஒரு நாயகியாக இருக்கக்கூடியவள் நாயகனை தோளோடு தோள் அணைய வேண்டும், அவனுடைய மார்போடு தழுவிக்கொள்ள வேண்டும் என்று இப்படித்தான் ஆசைப்பட வேண்டும். ஆக வெப்பெருமானை பரிபூர்ணமாக அனுபவிக்க வேண்டும், அவனை ஆற தழுவிக்கொள்ள வேண்டும் என்று நாயகியான் ஆழ்வார் ஆசைப்பட வேண்டும். இருக்க தேரியும் தேராதும் ஆழ்வாருக்கு நிலை என்ன? நாயனார் அருள் செய்கிறார், தேரியும் தேராதும். ஆக நாயிகா பாவத்தில் இருந்தாலும் சரி, காமான தன்மையாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலையும் ஆழ்வார் எம்பெருமானுடைய திருவடியைத்தான் பற்றி கொள்வரை ஒழிய எம்பெருமானுடைய தோளை பற்றி கொள்ள மாட்டார், அவனுடைய மார்பை பற்றி கொள்ள மாட்டார் என்று அருள் செய்கிறார். ஆக எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் எம்பெருமானுடைய திருவடி தான் உத்தேசம், திருவடியில கைங்கரியம் பண்ணுதல் தான் உத்தேசம் என்கிற ஒரு ருச்சிய உடையவர்களாக, ஒரு உறுதிய உடையவர்களாக ஆழ்வார்கள் எல்லாரும் இருந்தார்கள். ஆகையாலே பெருமான் பார்த்தோம், ஏன் திருவடியில் மட்டும் எல்லாரும் விழுறாங்க, திருவடியே எப்போதும் பற்றி கொண்டிருக்கிறார்களே, திருவடிக்கு அப்படி என்ன வைபவம் இருக்குது, அப்படி என்ன வைபவம் இருக்குது என்று பார்க்க ஒன்றும் பெருமானுக்கும் ஆசை. ஆசையாலே பெருமான் என்ன செய்யலாம்? பேதை குழவி பிடித்து சுவைத்துள்ளும் பாதக்கமலங்கள் என்று திருவடியே எப்போதும் எல்லாரும் பற்றிட்டு இருக்கான்னு அதுக்கு ரசம் இருக்க போட்டிருக்கு, ரசம் இருக்க போட்டிருக்கு. அது என்னதான் ரசக்கிறது, இனிக்கிறது பார்ப்போம், ரசிக்கிறது பார்ப்போம், அதில் அப்படி என்ன சுவை இருக்கிறதுன்னு பார்ப்போம் என்று எம்பெருமான் தான் அத்தை சுவைத்து பார்க்கும் அளவுக்கு அதில் அவ்வளோ போக்கியத்தை அமைத்திருக்கிறது. விஷ்ணோஹோ பதே பரமே மத்வ உத்ஸஹ என்று வேத வாக்கியம் தெரிவிக்கிறது.
அவ்வர்த்தத்தை தான் ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தாலே நமக்கு காட்டியிருக்கிறார். இதுக்கு மேலே சப்தாதிஹேயமிக கோச்சர இந்திரியாணாம் தத் பிரத்யநீக விபவः त्वम् अतीन्द्रियोऽसि तेनैव ते न बत दर्शनमस्ति किञ्चित् वाचो धियश्च तत एव न गोचरोऽसि என்னுடைய உலகத்தில் சப்தாதி விஷயங்கள், தாழ்ந்த விஷயங்கள், நாம் அனுபவிக்கக்கூடிய சுவை, ஊறு, ஒலி, நாத்தம், தோத்தம் இருக்கக்கூடிய விஷயங்கள், அவைகள்லாம் கண்ணு, காது, மூக்கு முதலான 5 இந்திரியங்களுக்கு இலக்காக ஆகும். எம்பெருமானவன் இவைகளுக்கெல்லாம் எதிர்த்தட்டானவனாக இருக்கிறபடியால இந்திரியங்களாலே பார்க்கப்பட தகுந்தவனாக இல்லை. ஆகையால் உன்னை யாரும் எந்த ஒரு படியாலையும் பார்க்க முடியாது. ஆகையால் வாக்குக்கோ அல்லது அறிவுக்கோ எட்டாதவராக நீ இருக்கிறீர் என்று அருள் செய்கிறார். வேதாந்தம் ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம் ஹிருதா மனீஷா மனசாபிகிருப்தோ யயேனம் விதுர் அமிர்தாஸ்தே பவந்தின்னு சொல்லி வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை தான் பெரும்பாலும் அடியத்தினதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அஸ்ய ரூபம், எபெருமானுடைய திருமேனி அல்லது ஸ்வரூபம் எப்படி வச்சுனாலும் சரி. ந சந்திருஷே திஷ்டதி, சந்தர்ஷனாய நதிஷ்டதின்னு வியாக்கியானம் செய்கிறார்கள். பார்ப்பதின் பொருட்டு அது ஆகாது, அது இலக்காக ஆகாது. அதாவது எம்பெருமானுக்கும் நமக்கும் கரண சன்னிகர்ஷம் இல்லை என்கிற அர்த்தம் சொல்லப்படும். அதாவது ஒரு பொருளை ஒன்றை கொண்டு நாம் அறிய வேண்டுமே ஆனால் அதுக்கு தேச சன்னிகர்ஷம், கால சன்னிகர்ஷம், கரண சன்னிகர்ஷம் என்னெல்லாம் வேணும் என்று சொல்லுவார்கள். எம்பெருமானவன் ராமனாக கண்ணனாக அவதரிக்கிறான். எம்பெருமானவன் அயோத்தியில் எழுந்தோடு இருக்கிற காலத்தில் இங்கே யாரோ ஒருத்தன் தட்சிண தேசத்தில் அவன் பிறந்திருக்கிறான் என்னால் எம்பெருமான் இருக்கக்கூடிய தேசம் வேற எங்கோ, இவன் பிறந்த தேசம் வேற ஏதோ தேசம். ஆகையால் எம்பெருமான் இருக்கிற காலத்திலேயே இவன் இருந்தாலும் கூட இவனால் எம்பெருமானை கண்டு அனுபவிக்க முடியுமான்னா முடியாது. ஆகையால் அதே காலத்தில் பிறந்தாலும் கூட அந்த தேசத்தில் இல்லாதவன் எம்பெருமானை காண முடியாது. இதே எம்பெருமான் இருக்கக்கூடிய தேசத்திலே அயோத்தியிலே இப்பொழுது ஒருவன் இருக்கிறான். அவன் விபவாவதாரத்தில் இருக்கக்கூடிய ராமனை சேவிக்க முடியுமானா விபவாவதாரம் இன்னைக்கோ திரேதாயுகத்தில் முடிந்து போய்விட்டது. ஆகையால் அவ்வெம்பெருமானுக்கும் இப்போது அயோத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தேசம் ஒத்திருந்தாலும் கூட காலம் ஒத்திராதபடியால் அவர்களால் எம்பெருமான அனுபவிக்க முடியாது, திருவடி தொழ முடியாது என்று இருக்கிறது. சரி, அந்தரியாமையான எம்பெருமான் இப்போதே இருக்கிறான், இந்த தேசத்திலே தான் இருக்கான், இந்த காலத்திலே தான் இருக்கான். நாம் அவ்வெம்பெருமானை கண்டு அனுபவிக்க தட்டேன் என்னால் அவ்வெம்பெருமானுக்கும் நமக்கும் கரண சன்னிகர்ஷம் இல்லை. நம்முடைய இந்திரியத்துக்கு எட்டக்கூடியவனாக அவ்வெம்பெருமான் அமைந்திறான். ஆகையாலே எம்பெருமானவன் தேசம், காலம், காரணம் எல்லாவற்றாலும் கூடினவனாக நெருங்கினவனாக இருந்தால்தான் நாம் அவ்வெம்பெருமானை கண்டு அனுபவிக்க இயலும். அந்த ரீதியில் இந்த சன்னிகர்ஷம், கரண சன்னிகர்ஷம், அதாவது கண்ணுக்கு புலப்பட தகுந்த தன்மைங்கிறது எம்பெருமானுக்கு இல்லாதபடியாலே ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டன, ஒருவனும் அவ்வெம்பெருமானை கண்ணாலே காண்பதில்லை. இப்போத்தான் ஆழ்வார் கட்கிலி காண்மார் அருளாய்னு பிரார்த்திகள். நீ கண்ணுக்கு இலக்காக ஆகாதவன், நீயே உன்னை காண்மாறு அருளினால் தான் பார்க்க முடியும் வழியா, மொத்த ஒருபடியாலும் காண இயலாது என்று அருளி செய்கிறது. ஆக அவ்வெம்பெருமானவன் சக்ஷுசுக்கு கோச்சரன் அல்ல. சரி, கண்ணுக்கு இலக்காகலன்னா இந்த பெருமான் இப்படி தான் பார்த்து கொள்வது. நான் ஹிருதா மனிஷா மனசாபிகிருப்தா என்ன பக்திங்கிற ஒன்று இருக்க வேண்டும், தைரியம் உறுதிங்கிற ஒன்று இருக்க வேண்டும். அவ்வெம்பெருமானை கண்ணார கண்டு கழிவதோர் காதல் என்ன, பெருமான கண்டால்தான் இந்த காதலுக்கு ஒரு முடிவுக்குமே வழிய கண்டதை தரிக்காது காதல் என்கிற ஒரு உறுதி பூண்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களால் தான் பெருமானை காண முடியும். ஆகையால் பக்தியும் இருக்க வேணும், பெருமானை கண்டே தீர வேணும் என்கிற உறுதியும் இருக்க வேணும். அப்படிப்பட்ட ரெண்டும் இருந்தால்
அவர்களுக்கு மனசிலே எம்பெருமானவன் தோற்றுவன் என்று சாஸ்திரமானது தெரிவிக்கிறது. ஆக அவ்வெம்பெருமானை கண்ணுக்கு இலக்காகாதவன் அதீந்திரியன் என்று சொல்லிட்டு அத்தை தான் ஆழ்வான். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் கண்களுக்கு இலக்காக ஆகக்கூடியவைகள். ஆனால் எம்பெருமானவன் தத் பிரத்யநீக விபவ, இந்த பதார்த்தங்களில் இருக்கக்கூடிய பண்புகளுக்கு எதிரான பண்பு. இவைகள்லாம் தாழ்ந்தவைகளாக இருக்கின்றன, இவைகள்லாம் அல்பங்களாக இருக்கின்றன, அற்பசாரங்கள் என அல்பமான போக்கியத்தை உடையவைகளாக இருக்கின்றன. ஆனால் வெம்பெருமானவன் மேலான ஏற்றமுடையவனாக போக்கியத்தை உடையவனாக இருக்கிறான் என்று அவன் கொண்டாடப்படுகிறான். ஆக தத்பரத்யநீக விபவ அதீந்திரியா என்று கண்ணுக்கு இந்திரியங்களுக்கு புலப்படாதவனாக மிக விலகி இறக்கக்கூடியவனாக இருக்கான்னு அருள் செய்தார். மேல் அருள் செய்தார், வாசோதியஸ்ச தத ஏவ ந கோச்சரோசி. கண்ணுக்கு இலக்காகிறதுங்கிறது மட்டும் இல்லை, எப்படி கண்ணுக்கு தூரத்தில் நீ இருக்கிறாயோ அதே போல வாக்குக்கும் அறிவுக்கும் எட்டாதவன் நீ. அந்த எம்பெருமான இதே வேதாந்தம் என்ன சொல்கிறது? யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகா என்று சொல்கிறது. எம்பெருமான வர்ணிக்க வேணும், எம்பெருமானுடைய ஆனந்தம்ங்கிற குணம் அத்தை வர்ணிக்க வேணும், அளந்து சொல்ல வேணும்னு வேதாந்தத்துக்கு ஆசை. சைஷானந்தஸ்ய மீமாகும்சா பவதி, இது எம்பெருமானுடைய ஆனந்தம் எவ்வளவு எவ்வளவு எவ்வளவுன்னு அளக்க வேணும் என்கிற ஆசையானது உபனிஷத்துக்கு உண்டாயி. சரி, அது அளக்க புகுந்ததே, அளந்து முடித்ததா? ஏன்னா ஏதோ ஒரு ரீதியில் கல்பிச்சு பார்த்தோம். இவ்வளோ ஆனந்தம் பிரம்மாவுக்கு இருக்குன்னு ஒரு அளவை சொல்லி, அந்த பிரம்மாவுடைய ஆனந்தத்தை காட்டும் 100 மடங்கு ஆனந்தத்தை உடையவன் எம்பெருமான் இன்னும் சொல்ல வேணும்னு வேதாந்தத்துக்கு ஆசை. சொல்லி 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 பார்த்தோம். கடைசியில் சொல்ல முடியல. என்ன சொல்லித்து? வாச்சகா நிவர்த்தந்தே, எந்த ஆனந்தத்தை எட்ட வேணும் எட்ட வேணும் எட்ட வேணும்னு ஆசைப்பட்டு எட்ட முடியாதபடியாக வாக்காங்க. இனிமேல் நம்மளால் முடியாதுப்பா, நாம் இனிமேல் பெருமானை எட்ட முடியாதுன்னு சொல்லி அது வருத்தத்தோடு பெருமானுடைய ஆனந்தத்தை அளவிட முடியாது, அதை அளவிட்டு வர்ணிக்க முடியாதுன்னு அந்த ஆனந்தத்தை அளக்க போகிற வேதாந்தம் தானே விலகி. சரி, வாக்காலே வர்ணிக்க முடியல, மனசாலையாவது வர்ணிக்க முடியுமான்னு அதுவும் முடியாது. நம்மள அருள் செய்கிற பொருந்தாத விஷயத்தை கூட மனசானது கல்பிச்சு பார்க்கணும். ஒரு விஷயத்துக்கு சம்பாவனை இருக்கா இல்லையான்னா மனசு பார்க்காது. மனசால சேராததையும் சேர்த்து கல்பிக்க வல்ல ஒரு சாமர்த்தியம் அது மனசால பண்ண முடியும். மனசுக்கு அந்த சாமர்த்தியம். ஒரு குண்டூசி இருக்கு, அந்த குண்டூசி மேலே ஒரு பெரிய பானை இருக்கு, அந்த பெரிய பானை மேலே ஒரு சிறிய குன்று அது இருக்கு. அந்த சிறிய குன்றுக்கு மேலே ஹிமாச்சல பர்வத்தம் இருக்கு. இந்த ஹிமாச்சல மலைக்கு மேலே மேரு மலை இருக்கு. எங்கேயாவது நடக்குமா? குண்டூசிக்கு மேலே பானையே நிற்காது. பானைக்கு மேலே ஒரு நாளும் மலை இருக்காது. அப்படியே மலை இருந்தாலும் எல்லாத்தையும் ரெண்டையும் சேர்த்து தாங்குற சாமர்த்தியம் குண்டூசிக்கு இருக்குமான இருக்காது. இதுக்கு மேலே ஹிமாச்சல பர்வத்தம், அதுக்கு மேலே மேரு பர்வத்தம். இது ஏதாவது ஒன்றோட ஒன்று சேருதானா? ஒன்றும் சேராது. இந்த விஷயம் நடக்குமான்னு நடக்காது. ஆனால் மனசால் இப்படி ஒன்று நடக்கிறது கல்பிக்க முடியுமான்னு அது முடியும். அது ஒன்றும் குறவில்லை. ஆக நடக்கிற விஷயத்தை மட்டும்தான், நாம் அறிந்த விஷயத்தை மட்டும்தான் மனசு நினைக்குமானா இல்லை. எப்படிப்பட்ட விஷயத்தையும் நினச்சி பார்க்குற சாமர்த்தியம் மனசு கொண்டு வரல. ஆகையால் அளவில்லாத பெருமானுடைய ஆனந்தத்தை கூட அளவுபடுத்தி இந்த அளவு இருக்கும் போட்டிருக்கு. இது மனசால கல்பித்து பார்க்க முடியுமானா அப்படி மனசுக்கும் எட்டாதது என்று காட்டுவதற்காக மனசா சகான்னு சொல்லிட்டு வேதம். ஆக வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததாக எம்பெருமானுடைய ஆனந்தம் இருக்கிறது, அதை அளவிட்டே முடிக்க முடியாதுன்னு வேதாந்தம் சொன்ன வர்த்தத்தை தான் வாஜோதியஸ்ச ததையேவ ந கோச்சரோசி. இந்த வாக்குக்கும் மனசுக்கும் ஆகையாலேயே நீ இலக்காகாதவன் என்று ஒரு செய்தான். ஆக இப்படி அதிமானுஷ ஸ்தவத்திலே ஓரிரண்டு இடங்களை நாம் அவகாசத்துக்கு சேர சுருக்கமாக அனுபவித்தோம். வரதராஜ ஸ்தவத்திலே ஏழாவது ஸ்லோகம் ஆரம்பத்திலையும் இருக்கு. அது மூன்றாவது ஸ்லோகம். மூன்றாவது ஸ்லோகத்திலேருந்தே தொடங்கி ஒரு 14-15 ஸ்லோகங்கள் வரைக்கும் அந்த எம்பெருமானுடைய
கல்யாண குணங்களை வேதாந்தத்தின் மூலமாகத்தான் ஆழ்வான் அனுபவித்து அருள்கிறார். அதுக்கு மேலே சில ஸ்லோகங்களில் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் சொல்லப்படக்கூடிய வேதாந்த அர்த்தங்கள் அவைகளைத்தான் அனுபவிக்கிறது. வரதராஜஸ்தவத்தில் ஆரம்பத்தில் பல ஸ்லோகங்களிலே வேதாந்த அர்த்த அனுபவம் என்பதுதான் அமைந்துள்ளது. அதில் சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். எம் பரோட்சம் உபதேசதஸ்திரயி நேதி நேதி பரபர்யுதாசதः பக்தி யஸ்தம் அபரோக்ஷம் ஈக்ஷயதி ஏஷதங் கரிகிரிம் சமாஸ்ரயே. எபெருமானை வேதாந்தமானது உபதேசிக்கப் புகுந்த வேதாந்தம் தஸ்யஹவா ஏதஸ்ய புருஷா ரூபம் என்ன எம்பெருமானுடைய திருமேனியை வர்ணிக்கப் போகிறது. நன்ன அழகா செக்கச்செவேன்னு சிவந்த ஆடை, இந்த பீதாம்பரத்தை பெருமான் தரிச்சுட்டு இருக்கான். என்னத்தை வர்ணிச்சது? அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெருமையெல்லாம் சொல்லி, எம்பெருமானுக்கு மூர்த்தமான வடிவம்னு ஒன்று, அமூர்த்தமான வடிவம்னு ஒன்று என்று ரெண்டை சொல்லி, பிருத்திவி அப்பு தேஜகாங்கிற மூன்றும் ஒரு விதமான சரீரம். இந்த மூன்றும் வடிவ உடைய பொருள்கள். வாயு ஆகாசங்கிற இரண்டும் அமூர்த்தமான வஸ்துக்கள் என்று இப்படி பிரித்து சொல்லி, அதுக்கு மேலே எம்பெருமானுடைய திருமேனியே சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு வேதாந்த மேலே சொல்லிட்டு அத்தாத ஆதேசா நேதி நேதி. எம்பெருமானவன் இப்படி இல்லை இப்படி இல்லை, கீழே பெருசாக வர்ணனெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இத்தனை சொன்னேனே அந்த வஸ்துவெல்லாம் பொய், இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடையாது என்று சொன்னான். எம்பெருமானார் அருள் செய்கிறார், பிரக்ஷாரணாத்தி பங்கஸ்ய தூராதஸ்பர்ஷனம் வரம் என்று. ஏதோ இடத்துல சேர் இருக்கு, மழை பெய்திருக்கிறது, நல்லா சேராக ஆகியிருக்கிறது பூதலம். அதில் மெனக்கட்டு அது வழியாக நடந்து போய் காலை நன்னாக சேராக ஆக்கி கொண்டு அதுக்கப்புறம் அந்த சேற்றை அலம்பிக்கொள்வதை காட்டிலும் அவ்விடத்துக்கு போகாமல் விலகி சேற்றில் காலை வைக்காமல் காலை அழுக்காக ஆக்கி கொள்ளாமல் சேராக ஆக்கி கொள்ளாமல் இருப்பது தான் சிறந்தது. இதுபோல் மெனக்கட்டு எம்பெருமானுக்கு ரூபம் இருக்குதுன்னு இவன் அறியாத வஸ்துக்கள் எல்லாம் சொல்லி, அந்த வஸ்துக்கள்லாம் எம்பெருமானுக்கு சரீரம், எம்பெருமானுக்கு திருமேனி அதெல்லாம் சொல்லிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு நேத்தி இல்லை இல்லை இதெல்லாம் பொய்ன்னு வேதாந்தம் சொல்லிட்டுதுன்னா வேதாந்தம் எதற்காக இந்த மாதிரி சொல்ல வேணும்? வேறு வேதாந்தத்துக்கு அப்படி தாற்பயம் கிடையாது. என்ன சொல்ல வந்தது வேதாந்தம்? பிரகிருதை தாவத்வம் ஹி பிரதிஷேதத்தின்னு வேதவியாச பகவான் தாமே சொல்லி வைத்தார். எம்பெருமானவன் ஒரு வடிவத்தை உடையவனாக, ஒரு ஆக்காரத்தை உடையவனாக, ஒரு திருமேனி உடையவனாக சொல்லப்பட்டிருக்கான். சரி, எம்பெருமானுக்கு அளவு இவ்வளோதான் போடும். இந்த திருமேனி உடையவனாக மட்டும்தான் பெருமான் இருக்கு. இந்த பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம்ங்கிற இந்த வஸ்துக்களை சரீரமாக கொண்டிருக்கிற அளவு தான் பெருமானுக்கு பெருமை நினச்சிண்டா ஈட்டினா அப்படின்னு சொல்லி, ஈட்டினானா இவ்வளவு மட்டுமன்று பிரம்மம். பிரம்மம் இப்படி இல்லை, பிரம்மம் இல்லவே இல்லை, பிரம்மத்துக்கு இதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லவில்லை. இவ்வளவு மட்டும் கிடையாது. ஏதோ எம்பெருமானுடைய விபூதி விஸ்தாரத்தில் சில வஸ்துக்களை உங்களுக்கு தெரியறதுக்காக சொன்னேனே ஒழிய எம்பெருமானுடைய விபூதியை அவன் சொல்ல புகுந்து அந்ததே கதைஷ்யாமி விபூதி ராத்மன சுபாக பிராதான்யதான்னு நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்தமேன்னு அருளிச்சிதான். ஆக என்னுடைய விபூதி சொத்து பட்டியலை சொல்லிருக்கு. உன் சொத்து என்ன பட்டியல் என்ன படித்து காட்டுன்னு கேட்குறான். இப்போ அளவு இருந்தால் தானே வகையிட்டு சொல்ல முடியாது, தொகையிட்டு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சொல்லி முடிக்க முடியுமா? ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தால் சொல்ல முடியும். எல்லாம் என் சொத்து, என்னை ஒழித்தது எல்லாம் என் சுத்தமாக சொல்லணும்னா என்னை ஒழித்ததெல்லாம் என் சொத்து கூட தான் சொல்லாமல் வழியா. எல்லா வஸ்துவையும் அளவிட்டு சொல்ல முடியாது, வகையிட்டும் சொல்ல முடியாது. ஆகையில் ஏதோ சில வகைகள், அந்த வகைகளில் ஏதோ சில வஸ்துக்களை சொல்லி அதெல்லாம் எனக்கு சொத்துன்னு சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் இதே போல் பார்த்து கொள்ள வேண்டியது என்ன அருள் செய்தான் கண்ணன் தானே. ஆகையால் எம்பெருமான் தானே சொல்ல புகுந்தாலும் அவனுடைய விபூதி விஸ்தாரத்தை முழுவதுமாக சொல்லி முடிக்க முடியாது. ஆகையால் ஏதோ அவனுக்கு சரீரம், அவனுக்கு திருமேனின்னு 2 சொன்னேன் 4 சொன்னேன் அவ்வளோதானே ஒழிய இது மட்டும்தான் எம்பெருமானுக்கு இருக்குன்னு நினச்சிக்காதீங்கோ. ஈட்டினா இவ்வளோ மட்டும் பிரம்மம் இல்லை, இவ்வளோ மட்டும் இல்லை என்று வேதாந்த சொல்லி ஆழ்வானத்தை தான் சொல்கிறார். எம் பரோட்சம் உபதேசதஸ்திரயி, வேதாந்தத்தை காட்டும் அஸ்தி கிரி வேழமலை இருக்கிறதே, பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய வேழமலை, அதுக்கு உண்டான ஒரு ஏற்றத்தார் ருச்சிகிறார் இந்த ஸ்லோகத்தார். அதில் முதல் பாதியாக சொல்கிறார்,
வேதாந்தம் என்ன பண்ணுறது, பரோட்சமாக உபதேசிக்கிறது. எம்பெருமான கண்ணுக்கு தோத்தாதவனாக எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவனாக சொல்கிறது. அப்படி உபதேசம் பண்ணுற காலத்தில் மேலே மேலே என்ன பண்ணிக்கிறது, ஈத்தினா ஈத்தினா அப்படின்னு தள்ளிட்டே போகிறது. இப்படி மட்டும் இல்லை, இப்படி மட்டும் இல்லை, இந்த காட்டும் மேலானவன், இந்த காட்டும் மேலானவன், இந்த காட்டும் மேலானவன் அப்படின்னு அப்படி உபதேசம் பண்ணக்கூடியதாக வேதாந்தம். அப்படிப்பட்ட உபதேசத்தாலே வேதாந்தம் என்ன பண்ணுறது, எம்பெருமானை கண்ணுக்கு புலப்படாதவன், எங்கேயோ இருக்கக்கூடியவன், பெருத்த பெருமையுடையவன் என்று வேதாந்தம் காட்டுறது. அந்த எம்பெருமானை இங்கே இருக்கான், எம்பெருமான் எங்கே இருக்கான்னு கேட்டால் இங்கே தான் இருக்கான் என்று தன்னுடைய உச்சியிலே எம்பெருமானை வைத்துக் கொண்டு இந்த ஹஸ்திகிரியானது நன்றாக எம்பெருமானை சேமித்துக் கொள்ளுங்கள். வேதாந்தத்திலேருந்து எம்பெருமானை அறிய மாட்டாதவர்கள் எல்லாரும் வாருங்கோள் வாருங்கோள். எப்படி எம்பெருமானவன் அறையோன்னு எல்லாரையும் அழைத்தானோ அதே போல அந்த எம்பெருமானவன் பெரிய ஒரு ஆச்சரியம் காட்டினை வந்து வாருங்கோள்னு பெருமான் திருவுலக அளந்தடுன காலத்தில் காட்டினா போலையும், கோவர்தனகிரிய உயர்த்தி தாங்கின காலத்திலே காட்டினா போலையும், இவ்விடத்திலே ஸ்ருதியானது என்ன பண்ணுறது, இந்த ஹஸ்திகிரியானது என்ன பண்ணுறது, ஏன்னா எம்பெருமானை பார்த்து இப்படி காட்டுகிறது. இவன் தான் சர்வேஸ்வரன், இவன் தான் சர்வேஸ்வரன், இவனை நன்றாக கண்டுகொள்ளுங்கோள்னு பிரத்யட்சமாக வேதாந்தமானது கண்ணுக்கு தோத்தாதவனாக பெருமான நேத்தின்னு காட்டிட்டு அவ்வெம்பெருமானன் தான் ஹஸ்திகிரியானது இங்கே இருக்கான் அருகிலே இருக்கிறான்னு நன்றாக அனுபவிக்கும்படியாக காட்டி கொடுக்கிறது என்று அருள் செய்கிறார். இது மேலே ஒரு முக்கியமான ஸ்லோகம். குணாயத்தம் லோகே குணிஷுஹிமதம் மங்களபதம் விபர்யஸ்தம் ஹஸ்திக்ஷிதரபதே தத்வயி புனः குணாः சத்யஞானம் பிரபுதயௌ தத்வத்கததயா சுபீபூயம் யாதா இதி ஹிரணைஷ்மஸ்ருதிவசாத். உலகத்திலே ஒருவனை கொண்டாடுறோம், ஒருவனை இகழ்கிறோம். என்ன ஏன் கொண்டாடுறோம் ஒருவனை? இவன் குணவான், இவன் நல்லவன் கொண்டாடுகிறோம். மற்றொருவனை இவன் பாப்பி என்று நிந்திக்கிறோம். ஒரு வஸ்துவானது கொண்டாடப்படுவதற்கு என்ன வேண்டி இருக்கிறது, அந்த வஸ்துவிலே உபாதேயத்துவம், அதாவது அந்த வஸ்து கை கொள்ளப்பட தகுந்தது, மேல் விழுந்து விரும்பப்படக்கூடியது, எல்லாராலும் ஆதரிக்கப்படக்கூடியதுங்கிறதுக்கு அடையாளமாக அந்த வஸ்துவை அப்படி எல்லாராலும் கை கொள்ளப்படக்கூடியதாக செய்யக்கூடியது என்னென்னா அந்தந்த வஸ்துவில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஒருத்தன் உண்மையே பேசக்கூடியவனாக இருந்தால் அந்த உண்மையே பேசுதல்ங்கிற தன்மை என்ன பண்ணுறது, இப்போ உண்மையே பேசக்கூடியவனாக இருக்கான்னு எல்லாரும் ஆதரிக்கும்படியாக வருது. ஒருத்தன் பெரிய ஔதாரியமுடையவனாக இருக்கான்னா அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வள்ளல்தனம் என்பது என்ன பண்ணுறது, ரொம்ப உதாரணமாக இருக்கான், வேண்டுவாருக்கு எல்லாருக்கும் வேண்டுங்கிற திரவியங்கள்லாம் வாரி வழங்குகிறான் என்று எல்லாரும் அவனை ஆதரிக்கும்படியாக அது செய்கிறது. இப்போ ரொம்ப அழகியவனாக இருக்கிறான் என்றால் அந்த அழகானது எல்லாரும் அவனை விரும்பும்படியாக செய்கிறது. ஆக அந்தந்த வஸ்துவிலே இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன பண்ணுகிறது, அந்த குணத்தை உடையவனை எல்லாரும் ஆதரிக்கும்படியாக ஆக்குகிறது. ஆகையால் ஒரு வஸ்துவை ஒருவன் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் விரும்புவதற்கு காரணம் அந்த வஸ்துவில் இருக்கக்கூடிய பண்பு. குணாயத்தம் லோகே குணிஷுகி மதம் மங்கள பதம். ஒரு வஸ்துவ மங்களமான வஸ்து, உயர்ந்த வஸ்து, சிறந்த வஸ்து என்று நாம் ஆதரிப்பதற்கு காரணம் அந்தந்த வஸ்துவில் இருக்கக்கூடிய குணம். சரி, எம்பெருமான் இருக்கானே, அந்த எம்பெருமானவன் எப்படிப்பட்டிருக்கான்? ஏன்னா நிறைய கல்யாண குணங்களை உடையவனாக இருக்கான், எண்ணற்ற கல்யாண குணங்களை உடையவனாக இருக்கான். அசங்கேய கல்யாண குண கணஹா என்று எண்ணற்ற கல்யாண குணம் கூட்டத்தை உடையவனாக இருக்கான். அதனால எம்பெருமானை நாம் ஆதரிக்கிறோமா? எம்பெருமான் குணவானாக இருக்கிறபடியாலே எம்பெருமானை நாம் ஆதரிக்கிறோமா அப்படின்னா பிராட்டி இடத்துல கேட்டால் போய் சொல்லுவட், என் பர்த்தாவை விட்டு குணங்களை பிரித்து பார்க்க முடியலை, பர்த்தாவிடத்திலிருந்து குணங்கள் ஒரு காலத்தில் இல்லாமல் போகுமே, ஆனால் அந்த தசையில் நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா அப்போ தெரிந்து கொள்ளலாம். நான் பெருமாளிடத்தில் குணம் இருக்கிறபடியாக அவருக்கு அடிமைப்பட்டிருக்கிறேனா, அவர் சுவாமியாக இருக்கிறபடியாக நான் அடிமைப்பட்டிருக்கிறேனா, அப்பொழுதுதான் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு காலத்தையும் பெருமாளிடத்திலேருந்து அழகாக பிரிக்க முடியுமா? அவரிடத்தில் இருக்கிற ஆத்ம குணங்களை பிரிக்க முடியுமா? திருமேனி குணங்களை தான் பிரிக்க முடியுமா? எதையும் பிரிக்க முடியாது. அதில் நாட்டார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப அழகியவனாக இருக்கான், அதனால பிராட்டி அவனிடத்தில் ஈடுபட்டு கைக்கரியம் பண்ணுறான்.
ரொம்ப குணமானா இருக்கான், அதனால கைங்கரியம் பண்ணுகிறாள் என்று பார்க்கிறவாளுக்கு தோத்துறது. வேற வேற வழி என்ன பண்ணுறது ஒன்றும். இதெல்லாம் அவனுடைய குணத்தால் வந்த ஒரு அனர்த்தம். அவன் குணமில்லாதவனாக இருக்கிற காலத்தில் நான் எப்படி இருப்பேன்னா இப்படியே தான் இருப்பேன். ஆக எந்த காலத்திலே அந்த எம்பெருமான ஐஸ்வர்யத்தோடு நாட்டில் இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யத்தை எழுந்து காட்டில் இருந்தாலும் சரி, அவன் ரூபவானாக இருந்தாலும் சரி, ரூபரகிதனாக இருந்தாலும் சரி, எல்லா காலத்திலும் நான் அவனுக்கு இப்படியே தான் பரிச்சயம் பண்ணக்கூடியவனாக இருப்பேன் பிராட்டி சொன்னான். ஆக அப்படி எம்பெருமான் இயற்கையில எல்லா காலத்திலையும் குணத்தோடையவன் தான். அப்படி இருக்கிறபடியால் தான் வேதாந்தமானது அவனை ஆதரிக்கிறதோ அல்லது ஞானிகள் எல்லாரும் அவனிடத்தில் விழுகிறார்களோ. ஆக அந்த எம்பெருமானவன் எல்லாருக்கும் போக்கியனாக ஆவதற்கு காரணம் அவ்வெம்பெருமானுடைய குணங்கள் தானா. ஏன்னா விபரியஸ்தம் தது ஹஸ்தி க்ஷிதரபதே, உன்னிடத்துல அது மாறிப்படும். உலகத்துல ஒருவனை ஆதரிப்பதற்கு காரணம் அவனிடத்தில் இருக்கக்கூடிய குணம், ஒருவனை கைவிடுவதற்கு காரணம் அவனிடத்தில் இருக்கக்கூடிய தோஷம் என்று இப்படி இருக்கிறது. ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, அவன் கடியவனாவனா இருக்கணும், கொடியவனாவனா இருக்கணும், நெடிய மாலாவானா இருக்கணும், உலகம் கொண்ட அடியவனாவானா இருக்கணும், எப்படி இருந்தாலும் ஆகிரும் கொடியவன் நெஞ்சம் அவனென்னே கிடக்கும் என்ன எம்பெருமான்னா அவன் உத்தேசம், அவன் சுவாமின்னா அவன் உத்தேசம். அந்த சுவாமி இடத்துல எது இருந்தாலும் அது உத்தேசம். அவனிடத்துல காருண்யம் இருந்தாலும் உத்தேசம், அவனிடத்துல கோபம் இருந்தாலும் உத்தேசம், அவனிடத்துல உதாரத்தனம் இருந்தாலும் உத்தேசம், கஞ்சத்தனம் இருந்தாலும் உத்தேசம். அவன் எப்படி இருந்தாலும் உத்தேசம் என்று ஆழ்வார்கள் என்ன சொன்னார்கள். அந்த அர்த்தங்களை இங்கே நேராக யோசிக்கம் இல்லை, இருந்தாலும் அந்த அர்த்தங்களும் இங்கே நாம் நினைவிலே கொள்ள வேண்டுறதுக்காக அதையும் சேர்த்து சொன்னேன். விபரியஸ்தம், விபரியஸ்தம்னா குணங்களாலே தர்மிக்கு ஏற்றம்னு மற்ற இடங்கள்ல இருக்கும். இவ்விடத்துல எம்பெருமானுக்கு அவனிடத்தில் இருக்கக்கூடிய கல்யாண குணங்களால் ஏற்றமான இல்லைன்னு இருந்துச்சு. குணாக சத்தியஜான பிரபுதையா, சத்தியஜான பிரபுதையான எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தில் சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம் என்று 5 குணங்கள் இருக்கு. சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், அமலம்னு இப்படி பல சுத்தி வாக்கியங்களால் தேரக்கூடிய 5 தன்மைகள். அவைகளை உடையவன் பெருமான். இந்த 5 குணங்கள் முக்கியமாக இந்த 5 குணங்கள் கருதப்படுது, மற்ற குணங்களை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த 5 குணங்கள் இருக்கின்றனவே, இந்த குணங்கள்லாம் எம்பெருமானுக்கு ஒரு அதிசயத்தை உண்டாக்குகின்றனவா? இந்த 5 இருக்கிறபடியாலே எம்பெருமான் சிறந்தவனாக ஆகிறானா? ஸ்வத்கதயா சுபி பூயம் யாத்தாக. நாம் ஐஸ்வர்யத்தை ஏன் கொண்டாடுறோம், ஔதாரியத்தை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா ராமனிடத்தில் இருக்குங்கிறதுக்காக கொண்டாடுறோம் இல்லையா? ஔதாரியத்தால் ராமனை கொண்டாடுறோம். கண்ணனிடத்தில் இருக்கிறபடியால் அழகாக கொண்டாடுகிறோம். வேற யாரோ அழகாக இருந்தால் ஆழ்வார்களோ நாய்ச்சிமார்களோ இரண்டுத்தும் பார்ப்பார்களான்னு பார்க்க மாட்டோம். கம்சமுக கீட சாசனம் சுந்தரால்பகம்னு ஆழ்வான் மேல தாமே வரதா சுந்தரவாஸ்தவத்தில் எம்பெருமானவன் கம்சன் அழித்தான். ஆழ்வார்கள்லாம் அதே வாய் வருகிறார்கள். கஞ்சனை குஞ்சு விடுத்து அடித்தான் இன்னும் பலவிதமாக சொல்லுகிறார்கள். எம்பெருமானவன் உலகத்தை முழுக்க சம்ஹாரம் பண்றான். உலகத்தை முழுக்க வெறும் சங்கல்பத்தால் அழிக்கக்கூடியவன் எம்பெருமான். ஒரே ஒரு அசுரன், அதுவும் கம்சன் தனக்கு பயந்து எப்போ தாம கொல்ல போறான்னு பயந்து இருக்கக்கூடிய ஓடி செய்யக்கூடிய ஒரு அசுரன். அவன் ஒரு அசுரனை எம்பெருமானுக்கு கொள்வதற்கு எவ்வளோ காலம். ஆனால் இதனோ பெரிய செயலை செய்தான் என்று ஆழ்வாரிடம் வர்ணிக்கிறார்களே. ஏன்னா இங்கிதம் நிமிஷிதஞ்ச தாவகம் ரம்யம் அத்புதம் அதிப்பிரியங்கரம் தேன கம்சமுக கீடசாசனம் சுந்தரால்பகம் அப்படி பிரசஸ்யது. கொல்லாவரக்கன் கிழிக்கலைந்தான ஐச்சியர். எம்பெருமான் பண்ணக்கூடிய ஒரு செயலானது போக்கியமாக இருக்குது. ஆனால் அவனுடைய சுரூபத்தை பார்த்தா ஏதோ ஒரு எம்பெருமானுடைய திருநந்தவனம் அமைஞ்சிருக்கு. அந்த திருநந்தவனத்தில் எம்பெருமானுடைய திருநந்தவனத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் ஏதோ ஒரு செடியில் ஏதோ ஒரு இலைக்கு நோய் வந்திருக்கு. இலை வீணாக போன ஒரு இலை இருக்குதுன்னா அந்த இலையை அனாயாசமாக கிள்ளி போடுவார். அதை போல் பூச்சி கடித்த ஒரு இலை இருக்குதுன்னா அதை மட்டும் கிள்ளி போடுவார். அதை கிள்ளி போட்டால்தான் மற்ற இலைகள்லாம் அந்த செடியுடைய மற்ற பாகங்கள் நன்றாக கழித்து வளரும். ஆக அந்த செடியை வாழ வைப்பதற்காக எப்படி அந்த கிள்ளி போடுகிறோமோ அதே போல இங்கும் எம்பெருமானவன்
பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தான். என்ன அனாயாசமாக ராவணங்கிற ஒருவனை கிள்ளி களைந்தான். எம்பெருமானுக்கு ராவணன் அழிப்பதில் எந்த ஒரு சிரமமும் இல்லை, அனாயாசமாக கிள்ளி புகட்டான் என்று சொல்லப்பட்டது. அதே போலத்தான் சுந்தர அல்பகமபி பிரசஸ்யதே. கம்சமுக கீட்டசாசனம், ஒரு கிருமி அழிக்கிறா போல, ஒரு சின்ன ஒரு பூச்சியை அழிக்கிறா போல எம்பெருமானவன் இதை அழிக்கிறான். ஒரு புழு பூச்சியை அழிக்கிறதுக்கு என்ன பெரிய சிரமப்பட வேணும்? ஒரு புழுவை அழிக்கிறா போல தான் எம்பெருமானுக்கு கம்சன் அழிக்கணும். இருந்தாலும் கூட அத்தையே சொல்கிறார்கள்னா, எம்பெருமானிடத்தில் இருக்கிறது பிராப்த சேஷியான எம்பெருமானிடத்தில் இருக்குன்னா, அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அது ஞானிகளுக்கு போக்கியமாக இருக்கும். ஆகையால் அதை ஆதரித்து அதையே சொல்பவர்கள், அதையே வாய் வருபவர்கள். அந்த ரீதியில் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதாக ஒன்று இருக்கிறபடியால் சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம் என்கிற இவைகள்லாம் போக்கியமாக இருக்கும். எம்பெருமான சொல்கிற காலத்தில் பவித்திரஞ்ச பவித்திரானாம் என்று சொல்கிறார்கள், மங்களானாஞ்ச மங்களம் என்று சொல்கிறார்கள். மங்கள வஸ்துக்களுக்கெல்லாம் தான் மங்களத்துவத்தை கொடுக்கக்கூடியவன். ஒரு வஸ்து போக்கியமாக இருக்குது, ஒரு வஸ்து பாவனமாக இருக்குது, ஒரு வஸ்து சுத்தமாக இருக்குது என்றால் அந்தந்த வஸ்துவுக்கு அந்தந்த தன்மைகளை கொடுக்க வல்லவன் எம்பெருமான். ஆக எம்பெருமானுக்கு மற்றொரு வஸ்துவால் ஏத்தமோ, மற்றொரு வஸ்துவால் சுத்தியோ, மற்றொரு வஸ்துவினால தூய்மையோ கிடையாது. அந்தந்த வஸ்துக்கள் இவனை ஆசிரியித்து அவைகள்தான் தூய்மையை பெறுகின்றன, மங்களத்துவத்தை பெறுகின்றன, ஏத்தத்தை பெறுகின்றன. ஆனபடியாலே எம்பெருமானுக்கு சத்தியத்துவ, ஞானத்துவ, அனந்தத்துவ, ஆனந்தத்துவ, அமலத்துவங்களால் ஏத்தம் கிடையாது. துவத்கதையா சுபி பூயை யாத்தாக உணத்தில் இருக்கிறபடியால தான் அந்த கல்யாண குணம் என்று கொண்டாடுகிறார்கள். எம்பெருமானத்தில் இருக்குமே ஆனால் அது உபாதேயம், எம்பெருமானத்தில் இல்லாமல் மற்றவர்களிடத்தில் இருக்குமே ஆனால் அது நல்லதாகவே இருந்தாலும் அது அனுபாதேயம் என்றுதான் ஞானிகளுடைய ஒரு கொள்கை. ஆகையால் இனி இரணை இஸ்ம ஸ்ருதி வசாது. வேதாந்த வாக்கியங்களாலே இப்படி தான் நாம் அறிந்து கொள்கிறோம். எம்பெருமானுக்கு ஏத்தம் எதனால என்ன? ஒரு காரணத்தால் ஏத்தம் கிடையாது, இயற்கையாகவே ஏத்தமுடையவன் எம்பெருமான். மங்களம் பகவான் விஷ்ணு இனி இயற்கையாகவே மங்களமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். ஆனபடியாலே அந்த எம்பெருமானுக்கு குணத்தாலே உத்கர்ஷம் கிடையாது. மற்றவர்களுக்கு அவரவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்பாலே ஏத்தம், பண்பு இல்லைன்னா தாழ்ச்சி. ஆனால் எம்பெருமானவன் அவனிடத்தில் இருக்கிற கல்யாண குணங்களாலே உயர்ந்தவனான மாறாக அவனிடத்தில் இருக்கிறவன் எப்படி ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கும் பெருமான்னு சொல்கிறோம். பெருமானுடைய திருமேனிக்கு இயற்கையாகவே அழகு, அவனுக்கு ஆபரணத்தால் அழகு உண்டாக வேண்டியது ஒன்றும் இல்லை. பின்ன திருவாபரணம் எதற்காக சாத்திரம்னா அந்த திருவாபரணத்துக்கு சத்தைக்காக, சம்பந்தாத்து சுவாத்மலாபான பட்டரும். ஆக அந்தந்த வஸ்துவுக்கு சத்தைக்காக அந்தந்த திருவாபரணத்தை சாத்திராடைய ஒழிய திருவாபரணத்தால் எம்பெருமானுக்கு ஏற்றம் உண்டாக வேணுமானா ஒன்றும் உண்டாக வேண்டாம். தனிமாலை அழகியார்னு எம்பெருமானுக்கு மற்றொன்றும் வேண்டாம், நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்த வேண்டாம், நிறைய மாலைகள்லாம் மற்ற திவ்யதேச பெருமான்கள்லாம் சாத்தி கொள்வார்கள். ஒரே மாலை தான் நம்பெருமான் சாத்தி கொள்வார். ஆனாலும் கூட இவருடைய அழகு ஆருக்கு வருமானம் வராது. ஆக அப்படி எத்தையும் எதிர்பாராமலே இயற்கையான அழக உடையவனான எம்பெருமான் இருக்கிறபடியாலே ஒன்றும் எம்பெருமானுக்கு அதிசயத்தை விளைவிப்பதற்காக ஒன்று வேண்டுமான அது ஒன்று அதை எதிர்பாராதான் எம்பெருமான். ஆகையாலே அவரவர்களுக்கு அழகுக்கு எதுவும் நிமிஷிவப்பு என்று எத்தையோன தடவி கொண்டு சேர்த்து கொண்டு சூடிக்கொண்டு அழக அவரவர்கள் பெற வேணும். ஆனால் எம்பெருமானவன் தான் அழக பெறுவதற்கு மற்றொன்று எதிர்பாராதவனாக இருக்கிறானா இது எல்லாருக்கும் தெரியும். அதே போலத்தான் எம்பெருமானுக்கு குணங்களால் ஏற்றமான அந்த குணங்கள் இவனிடத்தில் இருக்கிறபடியால் ஒரு குணத்தை பார்த்தா இது கல்யாண குணம். ஏன் இது கல்யாண குணம்? எம்பெருமானிடத்தில் சொல்லியோ அதனால கல்யாண குணம் என்று சொல்ல வேண்டி வருமே ஒழிய இந்த கல்யாண குணத்தை உடையவனாக இருக்கிறபடியால் எம்பெருமான் போக்கியனா இருக்கான் அப்படி யாராலும் சிந்திப்பதில்லை. எம்பெருமானிடத்தில் இருந்தால் என்னவா இருந்தாலும் போக்கும், அவனிடத்தில் இல்லைன்னா ஆரிடத்தில் எது இருந்தாலும் அந்த யாரும் கணிசிக்கவே மாட்டார்கள் என்பதுதான் ஞானிகளுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது. ஆக அப்படி எம்பெருமானவன் தான் இயற்கையாக உபாதை, எம்பெருமானா உத்தேசம் அப்படின்னு சொரூப பரியுக்ததாஸ் என்பது இந்த ஸ்லோகத்தில் ஒரு விதமாக சொல்லப்படுறதுன்னு கொள்ளலாம். இயற்கையாகவே எம்பெருமானவன் சேஷியாக இருக்கான், எம்பெருமானவன் சுவாமி, அவன் போக்கியம். அவனுடைய சம்பந்தத்தாலே குணங்களுக்கு ஏற்றமே ஒழிய குணங்களாலே எம்பெருமானுக்கு ஏற்றம் என்கிற ஒரு அர்த்தம் கிடையாது என்கிற அர்த்தம் இந்த ஸ்லோகத்தாலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே சுந்தரபாபு ஸ்தவத்தில் சில அர்த்தங்களை அனுபவிக்கலாம். சுந்தரபாபு ஸ்தவத்திலையும் ஆரம்பத்தில் பல ஸ்லோகங்களிலே வேதாந்த அர்த்தங்கள் பிரகாசிக்கின்றன. அதாவது கிட்டத்தட்ட 15வது ஸ்லோகம் தொடங்கி
32வது ஸ்லோகம் வரைக்கும் பல ஸ்லோகங்களாலே பெருமானுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு குணங்கள், வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல குணங்களை அருள் செய்கிறார். சத்பிரம்மாத்மபதைஹி த்ரையி சிரஸ்யோ நாராயணோக்யா ததா வியாக்கியாதோ கதிசாம்யலப்த விஷயானன்யத்வபோதோஜ்வலைஹி நிஸ்துல்யாதிகம் அத்விதீயம் அமிர்தம் தம் புண்டரீகேக்ஷணம் பிராரூಢஸ்யம் ஆசிரயே வனகிரே குஞ்சோதிதம் சுந்தரம் என்று 16வது ஸ்லோகம். வேதாந்தத்தில் ஒரு வாக்கியமானது ஜெகத்காரணம் எதுன்னு கேட்டால் சதேவான்னு சொல்லி, சத்து தான் உலகத்துக்கெல்லாம் காரணம் என்று சொல்லி. மற்றும் ஒரு வாக்கியம் உலகத்துக்கெல்லாம் காரணம் எதுன்னு கேட்டால் பிரம்மவாயினம் என்று சொல்லி, பிரம்மமாகத்தான் இந்த உலகத்தான் பிரளய காலத்தில் இருந்தது என்று சொல்லி. மற்றும் ஒரு வாக்கியம் அது ஆத்மாவாயினம், சாந்தோக்கியத்தில் ஒரு விதமாக இருக்குது, ஐதரேயத்தில் ஒரு விதமாக இருக்குது, ஒரு உதாரணத்தில் ஒரு விதமாக இருக்குது. இப்போ உலகத்துக்கு காரணம் சத்தா, பிரம்மமா, ஆத்மாவா? அவர்களுக்கு சந்தேகம் தான். மகோபனிஷத்தை என்ன பண்ணிட்டு ஏகோகவை நாராயண ஆசீத்துன்னு சொல்லி, நாராயணன் தான் பிரளய காலத்தில் இருந்தால் பிரம்மாவும் இல்லை, மற்ற வஸ்துக்களும் இல்லை, மற்ற லோகங்கள்லாம் இல்லை, எதுவும் இல்லை என்று சொல்லி. சரி, பிரளய காலத்தில் சத்து இருந்ததா, பிரம்மம் இருந்ததா, ஆத்மா இருந்ததா, நாராயணன் இருந்ததா? அந்த வாக்கியங்கள் இது இருந்ததுன்னு மட்டும் சொன்னால் பரவாயில்ல, இது மட்டும்தான் இருந்தது மற்றொன்றும் இல்லை என்று வேற சொல்லியிருக்கு. சத்து மட்டும்தான் இருக்குதுன்னு ஒரு வாக்கியம் சொல்லுது, ஆத்மா மட்டும்தான் இருக்குது, இந்த வஸ்துலாம் ஆத்மாவாகவே இருந்தது, நாராயணனாகவே இருந்தது, நாராயணன் மட்டுமே இருந்தான், மற்றொருத்தர் இல்லை என்று இப்படி வெவ்வேறு வாக்கியங்கள் சொல்லுகின்றன. இந்த வாக்கியங்களுக்கு எப்படி பொருள் கொள்வது என்றால் வேதவியாச பகவான் காட்டின நியாயத்தை மேல அருள் செய்கிறார். கதிசாமியலப்த விஷயானன்யத்துவ போதோஜ்வலை என்று. கதிசாமான்யாத்துன்னு பிரம்மசூத்திரம் கதிசாமானிய நியாயம் என்றே சொல்வார்கள். காரண வாக்கியங்கள், வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய காரண வாக்கியங்கள், அதாவது ஜெகத்காரணமாக இருக்கக்கூடிய வஸ்துவை தெரிவிக்கக்கூடிய வாக்கியங்களை காரண வாக்கியங்கள் என்று சொல்வார்கள் பெரியோர். யார் உலகத்தை உண்டாக்கின முழுவதற் காரணம் என்று தெரிவிக்கக்கூடிய வாக்கியங்கள் ஜெகத்காரணவாதி வாக்கியங்கள், காரண வாக்கியங்கள்னு சொல்லப்படும். இந்த காரண வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் எல்லா காரண வாக்கியங்களும் ஒரே வஸ்துவை தான் சொல்லப்படும். இந்த காரண வாக்கியங்கள் எல்லாவற்றுக்கும் கத்தின்னா அவைகள் போகக்கூடிய ரீதி, போக்கு, பிரவருத்தின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள். அந்தந்த வாக்கியங்களானவை அறிவிக்கக்கூடிய முறையை பார்த்தா எல்லா வாக்கியங்களும் ஒரே முறையில் ஒரே வஸ்துவை தான் அறிவிக்கின்றன என்று கொள்ள வேண்டும். ஏன்னா ஓரொரு வஸ்துவை ஓரொரு வாக்கியமானது ஓரொரு வஸ்துவை காரணமாக தெரிவிக்குமே, ஆனால் அவ்யவஸ்தை வந்து சொல்லும். இவன் காரணமாக இருக்கிற காலத்தில் அவன் என்ன பண்ணுவான், அவன் காரணமாக இருக்கிற காலத்தில் மற்றொருத்தன் என்ன பண்ணுவான், இவன் அவனுக்கு காரணமாக இருக்கானா இல்லையா? ஒருத்தன் முழுமுதற் காரணம்னு சொன்னால் தன்னை ஒழிந்த எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கும். அப்போ சத்தே முழுமுதற் காரணம்னு சொல்லி ஆத்மா தான் முழுமுதற் காரணம்னு சொன்னால் சத்தும் ஆத்மாவும் வேறையாக இருக்குதுன்னா இப்போ சத்து ஆத்மாவை குறித்து காரணமாக இருக்கா இல்லையா? ஆத்மாவானது பிரம்மத்தை குறித்து காரணமாக இருக்கா இல்லையா? பிரம்மமானது நாராயணனை குறித்து காரணமாக இருக்கா இல்லையா? நாராயணன் இந்த சத்து பிரம்மா ஆத்மா இவைகளை குறித்து காரணமாக இருக்கானா இல்லையா என்றா போன்ற கிளேஷங்கள் எல்லாம் உண்டாகும். ஆகையாலே காரண வாக்கியங்கள் எல்லாம் ஒரே வஸ்துவை தெரிவிக்கின்றன என்று தான் வித்தியை கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா உபனிஷத்துக்களிலேயும் காரண வாக்கியங்கள் போகிற போக்க பார்த்தா வேற எந்த வஸ்துவும் இல்லாமல் பழைய காலத்தில் அந்த ஒரு வஸ்து மட்டுமே இருக்குது என்று சொல்லி அந்த வஸ்துவானது சங்கல்பித்து உலகத்தை உண்டாக்கிட்டு என்று தான் காரண வாக்கியங்கள் போகக்கூடிய ரீதி இருக்குது. ஆகையால காரண வாக்கியங்களுக்கு போக்கு ஒன்றுன்னு கொள்ள வேணும், இந்த வாக்கியங்களாலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வஸ்து ஒன்றுன்னு தான் கொள்ள வேணும் என்று வேதவியாச பகவானுடைய வாக்கியத்திலேருந்து சூத்திர வாக்கியத்திலேருந்து ஏறக்கூடிய அர்த்தம். ஆகையாலே இந்த சத்து பிரம்ம ஆத்மா என்கிற வாக்கியங்களாலே சொல்லப்படக்கூடியவன் மகோபனிஷத்தாலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நாராயணன் தான் என்று கொள்ள வேண்டும். ஆகையாலே அந்த கதிசாமியலப்த விஷயானன்யத்துவ போதோஜ்வலைஹி என்ன அந்த கதிசாமிய நியாயத்தாலே கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய போதம், அந்த அறிவினாலே நன்னாக பிரகாசிக்கிறது, ஒரு பிரகாஷம் உண்டாகும். அத்தாலே நிஸ்துல்யாதிகம் அத்விதீயம் அமிர்தம் தம் புண்டரீகேக்ஷணம். இப்படி போதோஜ்வலைஹி
நாராயணோக்தியா வியாக்கியாத்தா. இவன் நாராயணங்கிற உக்தியினால எம்பெருமான் வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு. நாராயணங்கிற வாக்கியத்தாலே சத்து பிரம்மா ஆத்மாங்கிற சப்தம் எடுக்கலாம். அர்த்தத்தை வேதாந்தம் தானே காட்டி கொடுத்தது. அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படி இருக்கான்? நிஸ்துல்ய அதிகம் அத்விதீகம், நிகரற்றவனாக இருக்கான், எல்லார காட்டிலும் மேம்பட்டவனாக இருக்கான். புண்டரீகேக்ஷணன் தசேதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினின்னு சொல்லி 2 கண்களை உடையவன் என்று சொல்லி சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய இந்த இருமை அப்படிங்கிறது தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஒரு மேல் இருந்தால் அதை வேற விதமாக நிர்வாகம் பண்ணலாம். பல இடங்களிலே கூட இச்செய்யலைய ஒரு நெல், இந்த நிலம் முழுக்க ஒரு நெல்னு சொன்னால் நிலம் முழுக்க சேர்த்து ஒரே ஒரு நெல்மணியாக விளைஞ்சிருக்கு. இல்லை, நிலம் முழுக்க ஒரே ஜாதியை சேர்ந்தது அப்படின்னு அப்படி கொள்ள முடியும். பகுவச்சனம் இருக்குதுன்னா அது 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், எவ்வளோ வேணாம். ஆனால் இருமையை பிரயோகமானால் 2 தான் இருக்குது அப்படின்னு நிச்சயம் இருக்கு. அதை போல அக்ஷினின்னு சொல்லி சூரிய மண்டலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தேவத்தை அவன் உதேதிகவை சர்வேபியா பாப்மபியா, இனி எல்லா பாபங்களையும் கடந்தவன், தன்னை ஆசிரிக்கக்கூடியவர்களுக்கு பாபத்தையும் போக்க வல்லவன். அவன் ஆறு என தாமரை போன்ற 2 கண்களை உடையவன் என்று சொல்லி 2 கண்களை உடையவன் சொன்னபடியாலே முக்கண்ணான மல்லன், எண்கண்ணான மல்லன், 1000 கண்ணை உடையவனும் மல்லன் என்று தெரிகிறது. ஆக முக்கண்ணனாக இருக்கக்கூடிய ருத்ரனும் தாமரை கண்ணன் ஆக மாட்டான். இந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்ட பரதேவதை ஆக மாட்டான். எண்கண்ணனாக இருக்கக்கூடிய சதுர்முகனும் அல்லன், சகசிராட்சனாக இருக்கக்கூடிய இந்திரனும் அல்லன் என்று தெரிகிறது. ஆக 2 கண்களை உடையவன் புண்டரீகாட்சன் என்று இவனை காட்டினபடியாலேயே தேவதா விசேஷம் நாராயணனாகிற எம்பெருமான் தான் ஜெகத்காரணம்னு இந்த கப்பியாச ஸ்ருதியும் காட்டுகிறது என்று ஆழ்வானவர் இந்த சுந்தரபாகுஸ்தவ ஸ்லோகத்தாலே காட்டி வருகிறார். இந்த சுந்தரபாகுஸ்தவத்தை பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட ஸ்ரீவைகுண்ட சகோதரர் சில விஷயங்களையாவது பார்க்க வரும். எம்பெருமான வேதாந்த வாக்கியங்களில் சில வாக்கியங்கள் நிர்குணகான்னு சொல்லுது. ஏன் எம்பெருமானவன் நிர்குணன்னு சொல்லப்பட்டிருக்கான் அப்படிங்கிறதுக்கு எம்பெருமான ஸ்ரீபாஷ்யத்தில் விரிவான நிரூபணங்கள்லாம் பண்ணியிருக்கார். மற்ற ஆச்சாரியர்களும் விரிவான நிரூபணத்தை செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஆழ்வானவர் ஒரு விதமாக அழகாக தெளிவாக புரிந்து கொள்ளலாம்படியாக ஒரு நிரூபணத்தை செய்தருள்கிறார். இது மற்ற கிரந்தங்களில் இவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அன்று. அதில் இது அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டதுக்காக இந்த சொல்கிறேன். தூரே குணாக தவத்து சத்வரஜஸ்தமாம்சி தேனத்ரயி பிரசயதி தொயி நிர்குணத்துவம் என்று எம்பெருமானை எல்லா கல்யாண குணங்களையும் உடையவன், எல்லா கல்யாண குணங்களையும் உடையவன் என்று சாஸ்திரமானது பல இடங்களிலே அறிவித்திருக்க செய்து ஓரிரு வாக்கியங்களிலே நிர்குணஹா என்றோ நிர்குணம் நிர்குணஹான்னு சாட்சி கேவலோ நிர்குணஸ்ச என்று உபனிஷத்திலே ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்தில் இருக்குது. இதே போல நிர்குணங்கிற வாக்கியம் மந்திரிகா உபனிஷத்துங்கிற உபனிஷத்திலையும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆக நிர்குணஹான்னு பாட்டம் இருக்கு ஒரு பாட்டத்தில், நிர்குணங்கிற பாட்டமும் மற்ற இடங்களில் கிடைக்கிறதுன்னு சொல்கிறார்கள். எப்படி இருக்கணும்? ஆக மொத்தம் எம்பெருமானவன் குணமற்றவன் என்று சொல்றா போல தோற்றக்கூடிய வாக்கியங்கள் சில இருக்கின்றன. ஆனால் பல பல வாக்கியங்களிலே எம்பெருமானவன் ஞானமுடையவன், சக்தியுடையவன், சத்திய சங்கல்பனாக இருக்கான், சத்திய காமனாக இருக்கான் என்று பற்பல கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ கல்யாண குணங்கள் இருக்கின்றனான்னு ஒரு பக்கம் சொல்லி எந்த ஒரு குணமும் மற்றவன் எம்பெருமான் அப்படின்னு சொன்னால் நேராக ஒன்றோடு ஒன்று இந்த விஷயமானது முரண்படுகிறது. ஆக எம்பெருமானுக்கு கல்யாண குணம் இருக்கிறதா இல்லையா என்று ஒரு கேள்வி எழுகிறது. இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் கொண்டு அத்வைதிகள் எம்பெருமானுக்கு எந்த ஒரு குணமும் இல்லை, எந்த ஒரு கல்யாண குணமும் எம்பெருமானுக்கு இருந்தால் நிர்குணகான்னு சொன்னது பொருந்தாது. ஆகையால குணங்களானவைகள் பொய்யாக ஏறிடப்பட்டவைகள் அப்படின்னு இந்த ரீதியில சொல்லுகிறார்கள். ஆனால் ஆழ்வான் இதற்கு காரணம் சொல்றார். சாஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும் குணகாங்கிற சொல்லுக்கு என்ன தெரியுமோ, சத்வம் ரஜா தமஹா என்கிற 3 சாஸ்திர கிரந்தங்களில் பொதுவாக குணகான்னு சொல்லுங்கள். குணகாங்கிற சப்தத்தாலே ஞானம், சக்தி, பலம் முதலானவைகள் கருதப்பட்டாலும் கூட சாஸ்திர கிரந்தங்களை பொறுத்தவரைக்கும் சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன
இவைகளுக்குத்தான் குணகானே பேர். நீ எப்படிப்பட்டவன்? தூரே குணாக தபத்து சத்வரஜஸ் சமாம்சி. உனக்கு சத்வம் ரஜா தமகாங்கிற குணங்கள் இருக்கின்றனவே, இவைகள்லாம் உன்னிடத்துல ஒரு காலம் தீண்ட மாட்டா. ரொம்ப விலகி உன்னை விட்டு விலகித்தான் இந்த முக்குணங்களும் ஒரு காலம் நீ இந்த குணங்களாலே தீண்டப்படக்கூடியவன் கிடையாது. எல்லா தாழ்ச்சிகளும் மற்றவனாக நீ இருக்க. இந்த சத்வம் ரஜா தமகாங்கிற முக்குணங்களும் மற்றவனாக. முக்குணங்கள் எம்பெருமானுக்கு இல்லையா? எம்பெருமானை பரமசத்வ சமாஸ்ரயா என்று சத்வகுணத்துக்கு பெரிய இருப்பிடமா இருக்கான்னு ஆழ்வார் அருள் இருக்க செய்து, சத்வகுணமும் உன்னை விட்டு விலகி இருக்கு, சத்வகுணம் உன்னை தீண்டாதுன்னு ஆழ்வான் சொல்றது சரியாக இருக்குமானா மிஸ்ர சத்வம்னு சொல்லுவார்கள். இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய சத்வகுணம் எப்படிப்பட்டதுன்னா வடிகட்டின சத்வகுணம் இல்லை, ரஜோகுணத்தோடையும் தமோகுணத்தோடையும் கலசின சத்வகுணம். ஆக எம்பெருமானுக்கு ரஜோகுணம் அடியோடு கிடையாது, தமோகுணம் அடியோடு கிடையாது, சத்வகுணம் அடியோடு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஆழ்வானுக்கு இறந்து கொள்ளும் என்னால் சத்வ, அதாவது ரஜோகுண தமோகுணங்களோட கலசின சத்வகுணங்கிறது எம்பெருமானுக்கு அடியோடு கிடையாது. சுத்தமான சத்வகுணம், வடிகட்டின சத்வகுணம் மட்டுமே எம்பெருமானுக்கு அமைந்திருக்கிறதுன்னு ஆழ்வானுக்கு தாத்பரியம். ஆனபடியாலே இங்க ஆழ்வான வீழ்ச்சியிலர் தேனத்தை பிரதயதி பொய் நிர்குணத்துவம். எம்பெருமான நிர்குணான்னு சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு என்ன தாத்பரியம் தெரியுமோ இல்லையோ? மற்ற இடங்கள்லாம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும், யுக்திகள்லாம் கொண்டு நிரூபித்து நிர்குணா என்றால் ஹே குணங்கள் அற்றவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணவும். அது உற்சர்காபவாத நியாயத்தை கொண்டு, சாமானிய விசேஷ நியாயத்தை கொண்டு இப்படிலாம் நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவர். ஆழ்வான் சொல்றார், அவ்வளோலாம் கட்டப்பட வேண்டாம். சாங்கிய கிரந்தங்கள்லாம் படித்த பாளுக்கு தெரியும். குணகான்னா சத்வம் பிரஜா தமகாங்கிற மூணுக்கும் சேர்த்து குணகான்னு பேர். இதில் யாருக்கா விவாதம் இருக்கா? இல்லை, விவாதம் இல்லை. நிர்குணகான்னு என்ன அர்த்தம்? சத்வம் பிரஜா தமகாங்கிற மூன்று மற்றவன் சுலபமாக புரிந்து கொள்ளும். ஆக சாஸ்திரம் ஏன் நிர்குணகான்னு சொல்லிட்டுன்னா எம்பெருமான் கல்யாண குணம் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்கு, ஒரு பக்கம் நிர்குணகான்னு சொல்லியிருக்கு. ரெண்டுக்கும் முரண்பாடு வருது, முரண்பாட்டை எப்படி போக்குறது இப்படின்னு ஆராய்ந்து கட்டப்பட வேண்டாம். குணகான்னு இந்த மூன்று தெரியுமோ இல்லையோ? நிர்குணகான்னா சத்வாதிகள் அற்றவன். ஆகையால் ஏன்னா சத்துவம்ங்கிறதும் மிஸ்ர சத்துவமானது அதுவும் என்னவாகும்? தாழ்ச்சிக்கு தான் காரணமாகும். ஏனென்னால் சங்கேன பத்னாதி ஞான சங்கேன சேனா கீதாச்சாரியன். சத்துவகுணம் இருந்தாலும் பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய சத்துவகுணம் என்ன பண்ணும் அப்படின்னா சுகத்தில் ஒரு சங்கத்தை உண்டாகும், நல்லா அறிவு உண்டாகணும் அப்படிங்கிறதுல அறிவால் நான் சிறந்தவனாக ஆக வேணும், என்னுடைய அறிவை பார்த்து எல்லாரும் என்ன கொண்டாட வேணும், என்ன பண்டிதன்னு கொண்டாட வேணும் என்கிற ஒரு சங்கத்தை உண்டாக்கக்கூடியதாக, ஒரு ஆசையை உண்டாக்கக்கூடியதாக, அதில் நோக்கம் உண்டாக்கக்கூடியதாக சத்துவகுணங்கிறது. ஆகையாலே இந்த சத்துவகுணங்கிறது தாழ்ச்சிக்கு தான் காரணம், அபிமானத்துக்கு தான் காரணம், அகங்காரத்துக்கு தான் காரணமாகும் கடைசியில். ஆனபடியாலே சத்துவகுணமாக இருந்தாலும் சரி, ரஜோகுணமாக இருந்தாலும் சரி, தமோகுணமாக இருந்தாலும் சரி, மூன்றும் தவிர்க்கப்பட வேண்டியதுதான். மூன்றுமே இவனுக்கு தள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறபடியாலே தள்ளப்பட வேண்டிய குணத்தை தான் இவ்விடத்திலே சாஸ்திரமானது நிர்குணம் என்று சொல்கிறது. ஆக சத்துவம் பிரஜா தமகாங்கிற மூன்று குணங்களும் மற்றவன் என்பெருமான் என்கிற அர்த்தம் இங்கே சொல்லப்படுகிறது. அருள் செய்த மற்றும் ஒரு ஸ்லோகம், யக்கல் வணோர் அணுத்தர மகதோ மகியான் ஆத்மா ஜனஸ்ய ஜனக ஜகதஸ்த யோகூ வேதாத்மக பிரணவ காரண வருணவாச்சியம் தன்வாம் வயந்து பரமேஸ்வரம் ஆமநாமகானு 19வது ஸ்லோகம் ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தில். வேதாந்தம் அணோர் அணியான்னு சொல்லி ஆழ்வான் அருள் செய்தார். அணோகோ அணுதரா, அணுவை காட்டும் சிறியவனாக மிகச்சிறியவன் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவை காட்டும் ஆழ்வார் அருள் செய்தார். கரந்த இடந்தொரும் இடங்கள் பொருள் தொறும் கலந்து என்று. கண் இருக்கே, இந்த கண் எப்போ பார்த்தாலும் இமைச்சுட்டே இருக்கு. கண் இமைச்சா இமையோட இமை பொருந்தது, ஒரு மேல் இமையானது கீழ் இமையோட பொருந்தது. அப்போ வேகமாக வந்து சேர்க்கிறது இருக்கு. இந்த வேகமாக வந்து சேர்ற காலத்தில் ஒரு காற்று உண்டாகும், ஒரு சின்ன காற்று உண்டாகும். இந்த வேகத்தால் இந்த கண்ணுக்கு அருகே நமக்கு தெரியாமல் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பிராணிகள் எல்லாம் இருக்கும். சின்ன சின்ன ரொம்ப சிறிய கிருமிகள், ரொம்ப சிறிய பூச்சிகள்லாம் இருக்கும். இந்த யம ஒன்றோட ஒன்று மூடிக்கொண்டா அந்த வேகத்துக்கு அந்த பிராணிகள்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. அவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பிராணிகள், கண்ணுக்கு தோத்தாத பிராணிகள் இருக்கும். அந்த சரீரங்களுக்குள்ள கூட எம்பெருமான் இருக்கான். அது ஆச்சரியம் இல்லை. இடந்திகள் பொருள் தொறும் எண்பெருக்கு அன்னலத்து ஒன் பொருள் அப்படின்னு ஆழ்வார் மேலே சொல்றாரு. அப்படிப்பட்ட ஞான சுபாவமாக
அப்படி பிரகாசிக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் இந்தந்த சின்ன சின்ன சரீரங்களில் கூட இருக்கா. அந்த சின்ன சின்ன சரீரங்கள்லையும் பெருமான் இருக்கான். அந்தந்த சரீரங்களில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்குள்ள பெருமான் இருக்கான். ஆக எவ்வளவு சிறியதாக ஆத்மா இருந்தாலும் இந்த ஆத்மாவுக்குள்ளே பெருமான் இருக்கான். ஓ, ரொம்ப சின்னவன் தான் பெருமான் அப்படின்னா மகதோ மகியான், பெருத்த வஸ்துவை காட்டும் மிக பெரியவன் தான் பெருமானுக்கு இருக்கிற ஆச்சரியம். பெருமான் சிறியவனான அழகை பார்த்தா பெருமான் ரொம்ப 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 பெரியவன். அவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய எம்பெருமானும் கூட இந்த சிறிய அணுக்குள்ள புகுந்துருக்கான். எப்படி அவ்வளோ பெரிய வஸ்து இந்த சின்னதுக்குள்ள புகழ முடியும்? என்ன எப்படி எம்பெருமானவன் ஆதிலேல துயின்ற காலத்தை உலகத்தை முழுக்க தன் திருமையில் வச்சுருந்தான். உலகங்கிறது மிகவும் பெருசாக இருக்கு. பூமி எடுத்துதான் 5000 கோடி விஸ்தீர்ணான்னு சொல்லப்பட்டிருக்கு. 50 கோடி யோஜனை தூரம், அவ்வளோ பெருசு. ஆனால் எம்பெருமானுடைய திருமேனி ஒரு உள்ளங்கை அளவு கூட இருக்காது. சின்ன ஆதிலேல எம்பெருமானவன் ஆலம் பேர் இப்போதான் தவிர்க்க ஆரம்பிச்சு. சின்னதாக இப்போதான் பேர் தான் அதுக்கு ஆதிலேன்னு சொல்ல பேர். பார்த்தா அது எல்லாம் கண்ணு கூட தெரியாது போட்டிருக்கு. இப்போதான் தளிர் விட ஆரம்பிச்சு. அவ்வளோ சின்ன ஒரு இலையில எம்பெருமானவன் அப்படி கிடைக்கிறான். அப்போ எம்பெருமானுடைய திருமேனியும் மிகச்சிறியது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய திருவயிறு அந்த காட்டு மிகவும் சிறியது. ஆனால் வேளுலகம் உண்டும் இடமுடைத்தால் என்று சொல்லும்படியாக எல்லாவற்றையும் உண்ட பிறகும் கூட அவ்வளோ சின்ன வயிற்றுக்குள்ள இடம் இருக்குதுன்னா இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஆக அவ்வளோ பெரிய வயிற்றையும் அவ்வளோ பெரிய உலகத்தையும் சிறிய வயிற்றுக்குள்ள ஒரு மூலையில் ஒடுங்க வைக்கிற சாமர்த்தியம் அது எம்பெருமானுக்கே உண்டான சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியத்தாலே அகடித கடனா சாமர்த்தியம் சொல்வர்கள். சேராததை சேர்க்க வந்த சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியத்தாலே எம்பெருமானவன் விபுவானத்தான் முழுவதும் இந்த அணுவான வஸ்துக்குள்ளே புகுந்திருக்கிறான். மகதோ மகியான் ஆத்மா ஜனஸ்ய, ஆத்மா குஹாயான்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அதைத்தான் ஆத்மா ஜனஸ்ய அப்படின்னு செய்கிறார். ஆக உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கெல்லாம் எம்பெருமான் அந்தரியாமியாக எழுந்தடிருக்கான். உலகத்துக்கு உற்பாதகனாகவும் உலகத்தை உண்டாக்கக்கூடியவனாகவும் பெருமான் தானே எழுந்தருளியிருக்கான். அப்படி எழுந்தருளிருக்கக்கூடிய பெருமான் எப்படிப்பட்டவன்? வேதாத்மக பிரணவ காரண வருணவாச்சியம். பிரணவங்கிறது தான் எல்லா வேதங்களும் பிரணவே பரிவஸ்திதாக என்று பிரணவத்தில் ஆரம்பித்து பிரணவத்தில் முடியக்கூடியவைகள் தான் வேதங்கள் எல்லாம். ஆகையாலே வேதம் தான் பிரணவம், பிரணவம் தான் வேதம்னு சொல்ல முடியாது. அந்த பிரணவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று ஓங்கார பிரபவாக வேதாகனு சொல்வர்கள். பிரணவமும் அப்படி அந்த வேதமானது ஓங்காரத்திலேருந்து உண்டாயிட்டு அந்த பிரணவம் எப்படிப்பட்டது? ஏன்னா அகாரத்திலேருந்து உண்டானதாக இருக்கு. என் வேதாலோ ஸ்வரப்ரோக்தா வேதாந்தேஜ பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகிருதிலீனஸ்ய யஹா பரஹ ச மகேஸ்வரஹான் வேதாந்த வாக்கியம். அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை தான் இப்போது அறிவித்தருள்கிறார் ஆழ்வான். அதாவது வேதத்துக்கு ஆதியிலும் அந்தத்திலும் சொல்லப்படக்கூடியதாக பிரணவம் இருக்குது. அந்த பிரணவம் இருக்கே, அந்த பிரணவமும் கூட அந்த பிரணவத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தா அது அகாரம்தான். ஆக பிரணவமானது அகாரத்திலே ஒடுங்குகிறது, அகாரத்திலே மறைகிறதுன்னு சொல்லாம்படியா அகாரத்தினுடைய அர்த்தத்தை பிரணவம் விவரிக்கிறது, பிரணவத்தினுடைய அர்த்தத்தை வேதம் விவரிக்கிறது. அகாரம் என்ன சொல்றது? எம்பெருமான் தான் காரணம், எம்பெருமான் தான் ரட்சகன், எம்பெருமான் தான் சேஷின்னு சொல்றது. அதைத்தான் இந்த பிரணவம் விவரிக்கிறது. அதைத்தான் சகல வேதங்களும் காட்டுகின்றன. எல்லா வேதங்களுடைய சாரம் என்ன? பெருமான் தான் சர்வேஸ்வரன், அவன் தான் ரட்சகன், அவனுக்கு நாம கைத்தறியம் பண்ண போகிறது தான் சகல வேத சாரம். ஆகையால எல்லாம் கடைசியில் அகாரத்தினுடைய அர்த்தம். தஸ்ய பிரகிருதினஸ்ய யஹா பரஹா. இந்த அகாரத்தாலே சொல்லப்படக்கூடியவன் யாரு என்றால் மகேஸ்வரஹான்னு சொல்லி தபக்குன்னு முடிச்சுட்டா செய்வார்கள். பார்க்க உங்கள் வேதமே என்ன சொல்லிட்டு அகாரத்தாலே வாக்கியன் மகேஸ்வரன் மகேஸ்வரன் சொல்லிட்டு அகாரத்தாலே மகேஸ்வரனான ருத்ரன் தான் சொல்லப்படுறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுன்னு புரிந்து கொண்டார்கள். ஆழ்வான் சொன்னார், தன் துவாம்பயந்து பரமேஸ்வரம் ஆமநாம. எவன் அனோரணியான் மகத்துவ மகியான்கிற வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறானோ அவன் தான் இந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒருவன் என்று. அதாவது வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு பொருள் கொள்ள வேண்டுமையானால் முழு பிரகரணத்தை பார்க்கணும். மற்ற வியாக்கியாதாக்களுக்கும் எபெருமானாருக்கு இருக்கக்கூடிய வாசி என்ன? அவரவர்கள் அந்தந்த வாக்கியத்தை மட்டும்
அந்தந்த சொல்ல மட்டும் பார்த்து அது தங்களுக்கு சாதகமாக இருக்கிறா போல தோத்திட்டுனா அதை மட்டும் கொண்டு தங்க மதத்தை வளர்த்து விடுவார்கள். ஆனால் அந்த வாக்கியத்துக்கு முன்னாடி பின்னாடி என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு, இதே போல மற்ற உபனிஷத்துக்களில் வாக்கியங்கள் இருந்தால் அந்த வாக்கியத்தில் பிரகடனத்தில் என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா வேதாந்த வாக்கியங்களையும் ஆராய்ந்து அர்த்தம் சொல்லணும். ஒரு வாக்கியத்துக்கு ஏதோ அர்த்தத்தை சொல்லிவிட்டு இதுக்கு முரண்பட்டா போல மற்றொரு வாக்கியம் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுது. ஆகையால எல்லா வாக்கியங்களையும் ஆராய்ந்த பிறகு தான் ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தத்தை சொல்லணும். அந்தந்த வாக்கியத்தை மட்டும் பார்த்து ஒருவன் அர்த்தம் சொல்ல புகுந்தானே ஆனால் அவனுக்கு மேலக்கூடிய வாக்கியத்துக்கு பார்க்குற காலத்துக்கு தகைக்க வேண்டி வரும். ஆகையால எல்லா பிரகடனத்தையும் ஆராய்ந்து பார்த்து தான் அர்த்தத்தை சொல்ல வேணும். இந்த வாக்கியத்தில் ருத்ரன் சொல்லப்படுறான்னா தைத்திரியத்தில் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஆறு சொல்லப்படுறாங்க. இது ஆராய்ந்து பாருங்க. தைத்திரியத்தில் அத்தியசம்பூதோ இரண்யகர்பயித்யஷ்டௌ என்ன வாக்கியம் இருக்கு. அத்தியசம்பூதாங்கிற வாக்கியம் அந்த அணுவாக்கம் இரண்யகர்ப சமவர்த்ததாகிற பூதசி ஜாத்த பதிரேக ஆசீன்னு தொடங்கக்கூடிய 8 ரிக்குகள் இவைகளெல்லாம் இங்கே அனுசந்தானம் பண்ணவும் என்று சொல்லியிருக்கு. இந்த அணுவாக்கம் முழுக்கவே இந்த பாகம் முழுக்கவே எப்படிப்பட்டது என்றால் அனோரணியான் தொடங்கி முழுக்கவே எல்லாம் எப்படிப்பட்டது, அது தைத்திரிய உபனிஷத்து முழுக்கவே எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லாம் புருஷ சூக்தம் நாராயண அனுவாக்கம் எல்லாம் நாராயணனை மட்டுமே தெரிவிக்கக்கூடிய பாகம். அந்த புருஷ சூக்தால சொல்லப்படக்கூடிய எம்பெருமான் தான் இவன். அத்தியசம்பூதகாங்கிற வாக்கியம் என்ன பண்ணுறதுன்னா, அது தைத்திரிய உபனிஷத்தில் இருக்கிற வாக்கியம் என்ன பண்ணுறதுன்னா, அத்தியசம்பூதகான்னு தொடங்கி சூக்தங்களில் என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த அர்த்தத்தை இவ்விடத்திலே அனுசந்தானம் பண்ண வேண்டும். அதுக்காக வாக்கியம் வந்துருக்கு. அதே போல இரண்யகர்ப சமவர்த்ததாகிறேன்னு ஆரம்பித்து 8 ரிக்குகள் இருக்கு, 8 மந்திரங்கள் இருக்கு. அந்த 8 மந்திரங்களை இவ்விடத்திலே அனுசந்தானம் பண்ண வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அங்கேயே அர்த்தம் சொல்லியாச்சு. நான் சொல்ல இவ்விடத்திலே சொல்ல வேண்டிய பொருளை அந்த 8 மந்திரங்கள்ல சொல்லிவிட்டாயிருக்கு, அங்கே கண்டுகொள்ள அப்படின்னு அர்த்தம். அந்த வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால் இரண்யகர்பா சமவர்த்ததாகிறே பழைய காலத்தில் எம்பெருமானவன் இருந்தான் என்று சொல்லி அவன் தான் ஜெகத்துக்கெல்லாம் ஈஷே அஸ்ய த்விபத சதுஷ்பதா தஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா என்று 2 கால் பிராணி 4 கால் பிராணி எல்லாவற்றையும் ஆளக்கூடியவன் சர்வஸ்வாமியாக இருக்கான். ஆத்மதாக பலதாக தன் திருமேனியை தான் அனுபவிக்க கொடுக்கக்கூடியவன், அத்திருமேனியை அனுபவிப்பதற்கான பலத்தையும் கொடுக்கக்கூடியவன். எப்பிராணத்தோ நிமிஷத்தோ மஹித்வைதைத் ராஜா ஜெகத்தோ பபூவ ஒருவனே ஜெகத்துக்கெல்லாம் சுவாமியோ அவன் ஜெகத்தெல்லாம் ஆழ்கிறான் அப்படின்னு ஈஷே அஸ்யா இன்னும் சகல ஜெகன்யந்தாவாக இருக்கக்கூடிய நாராயணன் தான் அந்த 8 வாக்கியங்கள்லேயே சொல்லப்படுறான். அவனை இவ்விடத்திலே சொல்லப்படக்கூடியவனாக கொள்ள வேணும் என்று இந்த வாக்கியம் தெளிவாக சொல்லி. ஆக புருஷ சூக்தத்திலேயோ நாராயண அனுவாக்கத்திலேயோ சொல்லப்படக்கூடிய தேவதையான நாராயணன் தான் முழு தைத்திரியோபனிஷத்திலும் சொல்லப்படுகிறான். இது தெளிவாக தோற்றக்கூடிய அர்த்தம். மேலே இவன் ஹிருதயத்துக்குள்ளே எழுந்தொழிக்கக்கூடியவன் என்று சொல்லப்பட்டது. ஹிருதயத்தில் எழுந்தொழிக்கக்கூடியவனாக பல உபனிஷத்துக்களிலே எம்பெருமான் தான் சொல்லப்பட்டிருக்கான். ஆகையால் புருஷ சூக்தாதிகளையும் தெளிவாக காட்டப்படக்கூடிய அர்த்தம் இது. ஆகையால் அதே போல இவ்வெம்பெருமானவன் கடலிலே உறங்கக்கூடியவனாக சொல்லப்பட்டிருக்கான். பெருமானுக்கு ஸ்தானத்திரை மலைமேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் என்ற போல ஆழ்வார்கள் சொல்கிறார்கள். அதே போலத்தான் இவ்விடத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானவன் அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே என்ன நீரில் இருக்கக்கூடியவன் தான் ஜலசாயின்னு பெருமானுக்கு திருநாமம். இதோ நாம் ஆதரத்தால் சொல்ல வேண்டிய ஒரு அர்த்தம் இல்லை. பெருமானுக்கு ஜலசாயித்வத்தை பற்பல மகர்ஷிகள் சொல்லியிருக்கிறார்கள். பெருமான் தான் நீரிலே உறங்கக்கூடியவன் என்று. கடலை பார்த்தானா படுத்துன்றோம். எங்கே கடலை பார்த்தாலும் அது நீர் கடலா, உப்பு கடலா, தயிர் கடலா, பால் கடலா ஒன்றும் பார்க்க மாட்டான். அது குளமாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, நதியாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, நீரை பார்த்தா பெருமானுக்கு படுக்க ஒன்று தோத்திடுவோம். ஆக அது பெருமானுக்குன்னே உண்டான ஒரு தன்மை. ஆக ஆரம்பிக்கிறப்ப அம்பஸ்ய பாரேன்னு ஆரம்பிச்சு ஒன்றும் கழுவியே கிடையாது. மேலே முழுக்க நாராயணன் தான் சொல்லப்படுறான் அப்படிங்கிறது இந்த ஒரு வாக்கியத்தை கொண்டு இந்த 2 சொற்கள் அம்பஸ்ய பாரேங்கிற சொல்ல மட்டுமே கொண்டு மொத்தமும் நாராயணன் தான் சொல்லப்படுறான்னு தெளிவாக எளிதாக நாம் உணர முடியும். ஆகையாலே வாக்கியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தா எவன் அனுரணியான ஜீவாத்மாவுக்குள்ள இருக்கானோ, எவன் மிகப்பெரியவனாக இருக்கானோ, எவன் தான் சர்வருக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறானோ அவனைத்தான் பிரணவத்தாலே சொல்லப்படக்கூடியவன், அகாரத்தாலே சொல்லப்படக்கூடியவன் சொல்லி மகேஸ்வரன் சொல்லி. ஆகையாலே வேதாந்தங்கள் தமீஸ்வரான பரமம் மகேஸ்வரம்
தன் தெய்வத்தான பரமச்ச தெய்வத்தம்னு சொல்லப்படக்கூடியவன் நாராயணனை ஒழிய மற்றொருத்தன் இளன். இந்த வாக்கியம் தெளிவாக காட்டி ஆகையால தேவதாந்தர பரத்துவம் சொல்றா போல தோற்றக்கூடிய வாக்கியங்களாலே நாராயணனே காட்டப்படுகிறான் என்று இந்த ஸ்லோகத்தால காட்டினார். இதே போல பல ஸ்லோகங்களாலே ஸ்ரீவைகுண்ட ஸ்தலத்திலே பகவத் பரத்வத்தை நிரூபிச்சிருக்கார். வேதாந்த தத்வார்த்தங்களை பரப்பல தத்வார்த்தங்களை அவன் ஒரு 40-50 ஸ்லோகங்கள் வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பித்து அவ்வளோ ஸ்லோகங்கள் வரைக்கும் ஸ்ரீவைகுண்ட ஸ்தலத்தில் விரிவாக நிரூபணம் பெருமான் பரதேவத்தை என்கிற அர்த்தம். பெருமானுக்கு வேதாந்தங்களில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய குணங்கள் என்ன, அதே போல வேதாந்த வாக்கியங்களில் ஒன்றோடொன்று முரண்பாடு இருக்கிறா போல தோற்றக்கூடிய வாக்கியங்களுக்கு சுபாலோபனிஷத்து மகோபனிஷத்து முதலானவைகளை கொண்டு பண்ண வேண்டிய நிர்ணயங்கள் என்ன எல்லாவற்றையும் இவ்விடத்திலே ஆழ்வானவர் நமக்காக பண்ணி கொடுத்திருக்கிறார். நிகமசிரசாம் அர்த்தம் அந்தர்நிகூடம் எத்தி ஒருவன். வேதாந்த வாக்கியங்களிலே நன்னாக உள்ளே மறைந்து இருக்கக்கூடிய அர்த்தங்களை வெளியே எல்லாரும் அறியும்படியாக காட்டி கொடுப்பதற்காக ஸ்ரீவைகுண்ட ஸ்தலத்தை அருளி செய்தார் என்றே சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ ஆரம்பத்தில் மட்டும்தான் வேதாந்த அர்த்தம் நினைத்து கொள்ள வேண்டாம். மேலே ஸ்ரீவைகுண்ட வாசனம் முழுவதுமே வேதாந்தங்கள்ல அங்க ஒரு முறை இங்கொரு மூலியமா கௌஷிதகி உபனிஷத்து முதலான இடங்கள்ல ஏதோ சில வாக்கியங்கள்ல லேசாக காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் தான். அதை நன்னாக விரித்து வேதாந்தத்தில் பராமரத்தை சுருக்கமாக வர்ணிச்சிருந்தா பராமரத்துக்கு உண்மையில எப்படி இருக்குது, அதுக்கு என்ன ஏற்றம், அங்கே இருக்கக்கூடிய சூரியர்கள் எப்படி இருக்கா, பிராட்டிமார்கள் எப்படி இருக்கா, எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்ன அந்த ஸ்ரீவைகுண்ட வர்ணனம்ங்கிறது கூட வேதாந்த வாக்கியங்களில் கருதப்பட்டிருக்கிற அர்த்தம் சுருக்கமாக காட்டப்பட்டிருக்கிற அர்த்தம் தான். ஆக ஸ்ரீவைகுண்ட முழுவதுமே வேதாந்த அர்த்தத்தை விளக்க வந்தது. இப்போ நாம் பிரசித்தமாக பிரம்மசூத்திரங்களில் அனுபவிக்கக்கூடிய வேதாந்த அர்த்தத்தை முதல் ஒரு 40-50 ஸ்லோகங்களில் வர்ணிச்சிருக்கான்னு சொன்னனை ஒழியம் உண்மையில் பார்த்தா மொத்த ஸ்தவமே வேதாந்த அர்த்தம் தான். அதில் அவகாசத்துக்கு சேர ஏதோ சிலவத்தை விண்ணப்பித்தேன். சொன்ன விஷயங்களையும் குறை இருக்கும். ஆரம்பித்ததும் காலதாமதமாகிட்டு இரண்டுக்கும் எல்லாரும் பொறுத்தருள வேணும் என்று பிரார்த்தித்து அடியனுடைய வார்த்தையை நிறைவுறுத்துகிறேன். ஆழ்வார் திருவுடைய சரணம், பெருமானார் திருவுடைய சரணம், ஸ்ரீயர் திருவுடைய சரணம். மீமாம்சா சாஸ்திரத்திலே